முப்பமாகிய வைத்துவராடை பதிந்த மருங்கழுகும் முப்பரினூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகன் நிலாவழகும் கற்பகமேவிடு கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசி தன்கடல் சூடிய முடியும் கணனத் சிக முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. சுவாமி எம்பெருமானார் தரிசனம் என்று கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை. அதை சொன்னதே நம்பெருமாள் தான். அப்படிப்பட்ட நம்பெருமாள் அந்த எம்பெருமானாருடைய ஆச்சரியமான அந்த வேதாந்த விசாரத்தை சோழசெம்மபுரம் தொட்டாச்சாரிய சச்சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரியருடைய நியமனத்தின் பேரே அவர் அனுகிரகித்தபடியாலே யதீந்திரமத தீபிகா என்கிறக்கூடிய அந்த ஆச்சரியமான அந்த கிரந்தம் நமக்கு கிடைக்கப்பெற்றது. யதீந்திரருடைய மதம் என்ன? யதீந்திரருடைய மதம் என்றால் இவர் புதியதாக கண்டுபிடித்த மதம் அல்ல. சாஸ்திரம் என்ன சொல்லிச்சோ அது யதீந்திர சொல்றார். வியாசர் என்ன சொன்னாரோ அது யதீந்திர சொல்லுகிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த மதத்துடைய சுருக்கமான விஷயத்தை மிகவும் விகுரமாக அல்லாமல் சுருக்கமாக நாம் அத்தனை பேரும் பெண்டிர் என்ன, பேதையர் என்ன, மற்றும் உண்டான மக்கள் என்ன, அவர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளும்படியாக சுலபமாக சுலலிதமாக நமக்கு அனுகிரகித்தார் யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தத்தை. அதிலே 10 அவதாரங்களை சுவாமி எடுத்துள்ளார் சீனிவாசாச்சாரிய சுவாமி. அதிலே முதல் 3 அவதாரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே முதல் அவதாரமாக இருக்கக்கூடிய பிரத்யக்ஷம், 2வது அவதாரமாக இருக்கக்கூடிய அனுமானம். அந்த அனுமானத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சாமானியமாக பிரமாணம் பிரமேயம் 2 சொல்லப்படுகிறது. பிரமாணம் 3 என்றும் பிரமேயம் மற்ற 7 என்றும் எடுத்துக்கொள்ளப்பட்டது சுவாமி சீனிவாசாச்சாரியுடைய யதீந்திரமத தீபிகையிலே. அதில திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் மேற்கொண்டு சொல்ல போறார். இருக்கட்டும், இப்ப நம்ம அனுமானத்தை பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய தினம் கடைசியா நம்ம பார்த்தது, ஒருத்தர் என்ன பண்ணார், அனுமானத்தாலே பிரம்மத்தை நான் ஸ்தாபிக்கிறேன்னு. அனுமானத்தால பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியுமானா முடியாது. பிரம்மத்தை அனுமானத்தாலோ பிரத்யக்ஷத்தாலோ ஸ்தாபிக்க முடியாது. அப்ப சப்த பிரமாணத்தால் தான் சாப்பிட முடியும். அந்த சப்த பிரமாணம் தான் வேதம். சரி, அனுமானத்துல சாதிக்கலாமே சுவாமி, எப்படின்னு கேட்டோம். அவர் அதுக்கு சொல்றார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஒண்ணுமில்லை, ஒரு தச்சன் ஒரு மேஜை பண்ணணும்னா தச்சன் தான் இருக்கணும். தச்சன் தான் மேஜை பண்ணணும். அப்ப மேஜை பண்ணுவதற்கு தச்சன் காரணமாகிறான். அதே போல ஒரு குடம் பண்ணுவதற்கு கொயவன் காரணமாகிறான். அதே போல இந்த பிரபஞ்சம் பண்ணுவதற்கு ஒருத்தர் காரணமாகிறார். அந்த காரணம்தான் யாரு? பிரம்மம். இது அனுமானத்தை நான் சொல்றேன்னு சொன்னார். இந்த மாதிரி ஒரு நாஸ்திகவாதனை கூட அனுமானத்தாலே ஜெயித்து விட்டு வந்தேன் என்று ஒரு சுவாமி வந்து சொல்றார் ஆச்சாரியன்ட்ட. அந்த ஆச்சாரியன் அந்த சிஷ்யனை பார்த்து, நீ 10 நாஸ்திகனை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாய் தெரிவிக்கிறார். நேற்றுக்கு இது கடைசியில பார்த்தோம். என்ன 10 நாஸ்திகன்னா, நீ என்ன சொன்னாய்? தச்சன் இருக்கானோ, கொயவன் இருக்கானோ, ஒரு நெசவாளி இருக்கானோ, இவர்களை வைத்துக் கொண்டு பிரம்மத்தை ஸ்தாபிக்க ஆரம்பிச்சாய். அப்ப தச்சன் என்ன, கொயவன் என்ன, நெசவாளி என்ன, அதே ஸ்தானத்துல தான் இருக்காரு. இப்ப ஒண்ணுமில்லை, பர்வதகா வங்கிமான் தூமாத், மலையிலேயே நெருப்பு பகை இருக்கிறபடியாலே நெருப்பு உண்டுன்னு சொன்ன முன்னும். இப்ப சாத்தியம் பட்சம் ஏது திருப்பி திருப்பி இதேதான் சுவாமி 2 நாளா இதையே சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்றேன்னா இன்னைக்கும் இதுதான். ஏன்னா இந்த எல்லாம் கொஞ்சம் சிரமமான விஷயமா இருந்தாலும் இதை தெரிஞ்சுண்டா தான் மேற்கொண்டு சப்த பிரமாணத்துக்கு போக முடியும். அப்பதான் இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும்.
அது பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு சுவாமி, நேரா போலாம நீங்க தெரிஞ்சுக்கலையே, எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமோ. அதை தெரிஞ்சுண்டா தான் என்னைக்குமே ஒரு விஷயத்த சொல்லும் போது நேரடியா உயர்ந்த விஷயத்துக்கு போக மாட்டான். சாமானிய விஷயத்த சொல்லி இது தள்ளுபடி அப்படின்னு தெரிஞ்சாதான் மேற்கொண்டு உயர்ந்த விஷயத்துக்கு போகணும். சரி, இப்ப அனுமானம் நேற்றுக்கு எப்படி பார்த்தோம்? மலையிலே புகையிருக்கிறபடியாலே நெருப்பிற்கு அனுமானித்த போனோம். அப்ப பட்சம் சாத்தியம் ஹேத்துன்னு பார்த்தோம். அதே போல பட்சம் எது? மலை. சாத்தியம் எது? நெருப்பு. ஹேத்து எது? புகை. அப்ப இந்த புகையை அனுமானத்துக்கு பிரத்யட்சம் தான் அனுமானம் பண்ண முடியும். பிரத்யட்சமா முன்னாடி நான் பார்த்திருக்கணும், பார்த்திருந்தா தான் அனுமானமே பண்ண முடியும். இல்லைன்னா அனுமானத்தை நான் அனுமானிக்கிறேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. பிரத்யட்சமா அதை பார்த்திருக்கணும். சரி, ஏற்கனவே பிரத்யட்சமா பார்த்திருக்கேன், புகையும் நெருப்பையும் மடப்பறையில பார்த்திருக்கேன், அதை வைத்துக் கொண்டு சொன்னேன். இப்ப அங்க நெருப்பு இருக்கணும் எங்க? மலையில. ஆனா நெருப்பை பார்க்கல. இப்ப அதே போல நெருப்பை பார்க்காம இருக்க செய்தியும் அங்கே புகை இருக்கிறபடியாலே நெருப்பு இருக்குன்னு நம்ம அனுமானித்தோம். இப்ப அதே போல அது எப்படி அனுமானித்தோம்? ஏற்கனவே அடிய மடப்பல்ல பார்த்திருக்கேன், மடப்பல்ல நெருப்பையும் பார்த்திருக்கேன், புகையும் பார்த்திருக்கேன், அதனால புகை இருந்தாலே நெருப்பு உண்டு அப்படின்னு தீர்மானிக்கிறேன், அனுமானித்தேன். சரி, இப்ப இந்த நெருப்பும் மலையில இருக்கக்கூடிய நெருப்புக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்குமா? ஒண்ணும் கிடையாது சுவாமி. அந்த நெருப்பை தொட்டாலும் சுட போறது, இந்த நெருப்பை தொட்டாலும் சுட போறது. அதே போல தச்சன் மேஜ பண்றதுக்காக, நெசவாளி துணியை நெய்வதற்காக, கொயவன் பானை பண்ணுவதற்காக, அதே போல பிரபஞ்சம் ஒருத்தர் இருக்காரு, அவரை பகவான் வச்சுக்கோ, இல்ல பிரம்மம் வச்சுக்கோ. அந்த பிரம்மம் என்னன்னா இவ 3 பேருக்கும் பிரம்மத்துக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லையே. வித்தியாசம் இல்லையே. அப்ப என்னன்னா அவளுக்கு இருக்கக்கூடிய சக்தி பரிமித சக்தி, அபரிமிதமான சக்தி கிடையாது. பரிமிதம், ஒரு அளவுக்கு உட்பட்ட சக்தி. அப்படின்னா கொயவன் பானையை மட்டும்தான் பண்ண முடியும், மற்றது பண்ண முடியாது. அதே போல இவருக்கான தச்சன் மேஜையை மட்டும்தான் பண்ண முடியும், மற்றது கிடையாது. ஆனா அபரிமிதமான சக்தி படைத்தவன் யார்? பகவான். அதனால அபரிமிதமான சக்தி படைத்த பகவானோடு பரிமித சக்தியாக இருக்கக்கூடிய கொயவனையும் நெசவாளனையும் தச்சனையும் சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. சேர்த்தா என்ன சுவாமி? சேர்த்தா என்னன்னா உடனே ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிரம்மமும் என்ன போலதான். நான் கொயவனும் நான் பாடம் பண்ணேன், அவர் பிரபஞ்சம் பண்ணார், அவ்வளவுதானே சுவாமி, ஒண்ணும் வித்தியாசமே இல்லையே அப்படின்னு தெரிவிக்கிறாளியா? அது முடியாது. ஏன்னா அவாப்த சமஸ்த காமங்களையே பிரத்யேக சமஸ்த கல்யாண குணாத்மன்னு சொல்லியிருக்கலையா? அதனால பிரத்யட்சத்தாலேயோ அனுமானத்தாலேயோ பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியாதுன்னா, ஏன்னா இது இந்திரிய விஷயம் இல்ல, அதீந்திரிய விஷயம். அதீந்திரியன்னு பகவானுக்கு பேரு. நம்முடைய கண் கொண்டோ நம்முடைய காது கொண்டோ நம்முடைய நிலையிலேயோ பகவானை சேவிக்க முடியாது, சேவிக்க முடியாது. அதீந்திரத்துக்கு விஷயமா இருக்க முடியாது. சப்த பிரமாணம் ஒன்றுதான் பகவானை நாம் காண முடியும். காண முடியும்னா உணர முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது ஒரு இதுல போயிடுத்து. அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கிறார், இல்ல இல்ல சுவாமி, கர்மத்தை கூட நான் அனுமானத்தால் ஸ்தாபிக்கிறேன். கர்மா உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. கர்மா அனாதி. கர்மாக்கள், நம்முடைய கர்மாக்கள் இருக்கிற புண்ணிய பாப கர்மாக்கள், இந்த புண்ணிய பாப கர்மாக்கள் அனாதி. ஆனா இவன் என்ன சொல்றான், இந்த பூர்வபக்ஷி என்ன தெரிவிக்கிறான்னா, கர்மாவையும் அனுமானத்தால ஸ்தாபிக்கிறேன்னா. அது என்னவா சாதிப்பினா? ஒண்ணுமில்ல சுவாமி, இப்ப ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கார், இந்த தப்பு பண்ணினதுக்கு இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், ஆனா தண்டனை இல்லை, இவனுக்கு தண்டனை கிடைக்கல, கொடுக்கவே இல்லை. அப்ப தண்டனை கொடுக்கணும்னா தண்டனை கொடுப்பதற்காக இன்னொரு பிறவி இருக்கணுமோ, இன்னொரு பேர் எடுத்ததுன்னு ஆகணும், எடுத்தாதுன்னு இவருக்கு தண்டனை கொடுத்தானோ, இல்லைன்னா அந்த தப்பு சரியா வராதனும். அப்ப அந்த குற்றத்துக்காக அனுபவிப்பதற்காக இன்னொரு பிறவி இருக்கணுமோ, அதை வைத்துக் கொண்டு அந்த அனுமானத்தாலே கர்மா உண்டுன்னு சொல்றேன். சரி, கர்மா எப்படிப்பட்டது எப்படின்னு கேட்டோம். அந்த பூர்வபக்ஷி வார்த்தை ஒண்ணுமில்லை, இந்த பிறவில போன பிறவியில இதை பண்ணினாங்க, அதனால இந்த பிறவில இந்த கர்மா அனுபவிச்சிருக்காங்க, அதுக்கு முன்பிறவி, அதுக்கு முன்பிறவி, அதுக்கு முன்பிறவி இப்படின்னு சொல்லிட்டே போனா. சரி, அந்த முன்பிறவின்னு சொல்லலையே, எந்த பிறவியில கர்மா பண்ணது இந்த பிறவி வந்திருக்குன்னு சொல்ல முடியுமான்னா அனுமானிக்க முடியாது. அது அனுமானிக்க சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. சரி சுவாமி, கர்மாக்கள் அனாதியா?
கர்மா வந்தேரியா இப்பதான் வந்துதா? இல்ல சுவாமி அனாதியா இருக்கு. அந்த கர்மாக்கள் அனாதியா இருக்குன்னு ஸ்தாபி அப்படி அனுமானத்தால் ஸ்தாபிக்க முடியாது. கர்மாக்கள் அனாதி என்று சாஸ்திரமே ஏற்கனவே சொல்லியிருக்கு. அது சாஸ்திர சித்தம். அந்த சாஸ்திர சித்தம் இருக்கிறபடியாலே கர்மாக்கள் அனாதி. அப்ப கர்மாக்கள் அனாதின்னு அனுமானத்தை வைத்துக் கொண்டு ஸ்தாபிக்க முடியாது. அதனாலே பிரம்மத்தையோ கர்மத்தையோ நாம் ஸ்தாபிக்கிறோம்னா வேதம் என்கிற சப்த வாக்கியத்தை வைத்துக் கொண்டு ஸ்தாபிக்க முடியுமே தவிர அனுமானத்தாலோ பிரத்யட்சத்தாலோ ஸ்தாபிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். சரி சுவாமி, அப்படின்னா அந்த வேதங்கள் பிரமாணமா? அடுத்த கேள்வி என்னது? அந்த வேதங்கள் பிரமாணமானா வேதம் பிரமாணம், வேதம் பிரபல பிரமாணம், வேதம் பிரபல பிரமாணம் இப்படின்னா வேதம் பிரமாணம் ஒத்துக்கிறேன். ஏன்னா வேதத்தை மற்றொரு பிரமாணத்தால கொண்டு ஸ்தாபிக்க வேண்டிய நிலையே கிடையாது. வேதம் ஸ்வதகா பிரமாணம். எதற்கு இன்னொரு பிரமாணத்துக்கு உதவி வேணும்? தேவையில்லையே. வேதத்துக்கு மற்றொரு பிரமாணத்தின் உதவி தேவையில்லை. வேதம் இயற்கையாகவே பிரமாணம். சுவாமி இது என்னவா சொல்ல முடியும்? இதை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் சுவாமி ஸ்ரீபாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யம் ஒரு தடவையா கேட்கணும். அப்படியே சிலதெல்லாம் சொல்லிடுறேன், ஆனா முடியுமோ முடியாது அது வேற விஷயம். அதாவது நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம் இதெல்லாம் அடிப்படை சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் கொஞ்சம் வாசிச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு காலக்ஷேபமே ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். எதுக்கு சொல்ல வந்ததுன்னா நியாயசாஸ்திரமோ தர்க்க சாஸ்திரமோ மீமாம்சா சாஸ்திரமோ இதெல்லாம் தெரிஞ்சுன்னா ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா அநேகமா அது தெரியறது கிடையாது. அந்த காலத்துல இருந்திருக்கு, இன்னைக்குதான் அது ரொம்ப குறைஞ்சு போயிடுது. இருக்கட்டும், அதனால அதை தெரிஞ்சுன்னு வச்சுக்க. அப்ப வேதம் ஸ்வதகா பிரமாணம் என்று நல்லா நிரூபிக்கப்படுகிறது. அதுக்கு இன்னொரு பிரமாணம் தேவையே இல்லை, எதுவுமே கிடையாது, அதுவே பிரமாணம். சரி சுவாமி, வேதம் ஸ்வதகா பிரமாணம் சொன்னான அப்ப பண்ண முடியாதானே? அதை ஸ்தாபிக்கிறதுக்கு இன்னொரு பிரமாணம் தேவையில்லை. அது என்னமா சொல்றேன்? இந்த விஷயத்தை அடையன் சப்த பிரமாணத்தை தான் எடுக்கணும். ஆனா அது இங்கே எதுக்கு எடுத்திருக்கேன்னா, இப்ப இந்த பூர்வபக்ஷி என்ன சொன்னா, அனுமானத்தாலே கர்மத்தை ஸ்தாபிக்கிறேன்னா, அனுமானத்தால பிரம்மத்தை ஸ்தாபிக்கிறேன்னு சொன்னான். அது முடியாது, சப்த பிரமாணத்துல தான் பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியும் சொன்னமோ, அதனால சப்தத்தை எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப சப்தம் பிரமாணமா? சப்தம் என்கிட்ட சொல்லக்கூடிய வேதம் பிரமாணமான பிரமாணம். எப்படி பிரமாணம்? பிரியத்துக்காக சொல்றேன், ஒரே ஒரு லௌகிக திட்டாங்க சொல்றேன். அநேகமா நீதிமன்றத்திலாம் வக்கீல்கள்லாம் வாதம் பண்ணுவாங்க. எதிராளி வக்கீல் இவர் இந்த பட்சத்துக்கு இவர் அந்த பட்சத்துக்கு வக்கீலுக்கு பண்ணணும் பேசிட்டு இருக்கச்சே, அவருக்கு தன் பட்சத்தவருக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக என்னென்னோ பேசினா அது பிரயோஜனம் இல்லை. என்னென்னோ பேசினா அது பேர் இல்லையா. அவர் அப்ப என்ன பண்ணணும்? வக்கீல் அங்க பேசணும்னாலே வக்கீலுக்குண்டான சட்டம் இருக்கணும். அந்த சட்டத்தின்படிதான் அவர் பேசணும். தன் கட்சிக்காரர் என்பதற்காக, அவரை காப்பாற்றுன்றதுக்காக அந்த சட்டத்தில் அதற்கு இடமே இல்லாததான ஒன்றை எடுத்து ஒரு பேசினா உடனே ஒரு வெள்ள தள்ளிடுவார். சட்டத்துக்கு மீறி பேசிட்டு இருக்க போன்னு சொல்லுவான். என்ன சொன்ன? சட்டம் இதுதான் சொல்றது. என்ன நான் சொல்றேன் சட்டம் இந்த வக்கீல் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என சட்டம் ஏற்கனவே இயற்றப்பட்டது. ஒண்ணுமே இல்லாத ஒரு மனிதர்களாக இயற்றப்பட்ட சட்டத்தை இவர்கள் மீற முடியாது, அதுதான் பிரமாணம் அப்படின்னு வச்சுட்டு இருக்க செய்து, இந்த சட்டம் மமை ஆக்ஞா, இது பகவானால கொடுக்கப்பட்ட சட்டம். பகவான் இதை ஆணைன்னு சொல்றாரு, இதை சட்டம்னு சொல்றாரு. எப்ப சட்டம்னு சொல்லியாச்சோ இதை மீற முடியும்னா மீற முடியாது. எப்படி வக்கீலானவர் தன்னுடைய கட்சிக்காரரை காப்பாற்றுவதற்காக சட்டத்தை மீறி பேசினால் அந்த வக்கீலே இல்லையாக்கினா இல்லையா, அதே போலதான் ஸ்வதகா பிரமாணம் வேதம். அப்ப சாஸ்திரத்தை கொண்டுதான் பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியும். சரி, அப்ப அந்த வக்கீல் இஷ்டத்துக்கு பேசினா சட்டத்துக்கு ஆபத்து வந்துடும். அவர் இஷ்டத்துக்கு ஏதோ பேசினா சட்டத்துக்கு ஆபத்து வந்துடும் எல்லாம். ஆனா இந்த சாஸ்திரத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வேணா தர்க்க சாஸ்திரம் என்ன, நியாய சாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம் என்ன, இது கொண்டு ஸ்தாபிக்கலாமே தவிர அதற்காக
ஸ்வதகா பிரமாணம் எதுன்னா வேதமே. இந்த விஷயத்த அங்கதான் பார்க்கணும். அப்படி இங்க சொல்றதுக்கு காரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவர் இந்த மாதிரி ஒரு விதண்டாவாதம் பண்றபடியால இதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உண்டு. சரி இருக்கட்டும். அப்ப அனுமானத்தால பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியாது. மேலும் அனித்தியத்தை அனுமானத்தால் ஸ்தாபிக்கலாம் என்ற நையாய விஷயம் தள்ளப்பட்டது. தான் முக்கியம். இத சொல்றது யாருன்னா நையாயிகன். அனித்தியத்தை என்னென்ன நித்தியமாக இருக்கக்கூடிய தன்மை அனித்தியத்தை அனுமானத்தால ஸ்தாபிக்கலாம்னு சொல்றானோ நையாயிகன். அந்த நையாயிக ஸ்தானம் தப்பப்பட்டது. இப்ப அனுமானத்தை சுவார்த்த அனுமானம். இன்னொரு விஷயம் சுவாமி இதை விடமாட்டார கொஞ்சம் இது தெரிஞ்சின்றாதான் மேற்கொண்டு சப்த பிரமாணத்துக்கு போகவே முடியும். இன்னும் அநேகமா இந்த காலட்சேபம் இல்ல முடிஞ்சா அதிகபட்சம் அடுத்த காலட்சம் இது இருக்கும். அதுக்கப்புறம் சப்த பிரமாணம் தான். சப்த பிரமாணம் வந்துட்டு ஆனந்தமா இருக்கும். ஒண்ணு இதுல ஆனந்தம் இல்லைன்னு அடியே சொல்லல, இருக்கு. கொஞ்சம் இது கொஞ்சம் ட்ரை தான். ஏன்னா நமக்கு உகந்ததா இல்லை. அனுமானம் பண்ணியா தன்மை சொல்லிக்கணும். பூர்வாச்சாரியர் சொன்னா நம்ம சேவிக்கிறோம். அதே போல ஆழ்வார்கள் சொன்னாலும் சேவிக்கிறோம். அவ்வளவுதான். அனுமானமே கிடையாது. ஓ அவ சொல்லி இருக்கிறா அதனால சேவிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. அவ சொன்னதே பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறவனோ இருக்கட்டும். அப்படி இருக்கிற இப்ப இந்த அனுமானத்தை ரெண்டா பிரிக்கிறார். ஏற்கனவே பிரிச்சலே சுவாமி, நிறைய இன்னும் பிரிக்க போறா, இன்னும் நிறைய பிரிக்க போறா. இந்த அனுமானத்தை ரெண்டா பிரிக்கிறார். சுவார்த்த அனுமானம், பரார்த்த அனுமானம் அப்படி சொன்னா சுவாமி சொன்னா அப்படிலாம் கிடையாது. இது பிரிக்கிறாங்க, பூர்வபக்ஷி பிரிக்கிறாங்க, ரெண்டா பிரிக்கிற அனுமானத்தை. சுவார்த்த அனுபவம், பரார்த்த அனுபவம். பிறருக்கு பரார்த்தன பிறருக்காக அனுமானம், தனக்காக அனுமானம். இதுதான் சுவார்த்தன்னா என்னது தனக்காக, பரார்த்தன்னா பிறருக்காக. அப்ப பிறருக்காக பண்ணப்பட்ட அனுமானம், தனக்காக பண்ணப்பட்ட அப்படிலாம் கிடையாது. எந்த அனுமானமா இருந்தாலும் சுவார்த்த அனுமானம் தான். தனக்காக சொல்லப்பட்ட அனுமானம் தான் சுவாமியுடைய. சரி, எனக்காக பண்ணுகிற அனுமானம் அது என்ன அனுமானம் பண்ணினால் இவன் கடைசியில எந்த அனுமானம் பண்ணானோ தன்னுடைய காரியத்துக்காக தான் இவன் விவகரிக்கிறானே தவிர இவன் அனுமானம் பண்ணி கொடுக்கிறான். அதனால அந்த அனுமானம் சுவார்த்த அனுமானம் தான், அது பரார்த்த அனுமானமே கிடையாது. எந்த நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும், அனுமானங்கள் 5 அவயவங்களோடு கூடியது. 5 அவயவங்கள் பார்த்துக்கணும். இந்த வார்த்தை சொல்ல போறார் என்னன்னா, இப்ப நெருப்பு இருக்கு என்று சொல்லி சாதிக்க போகிறோம் அப்படித்தானே. இப்போ ஒரே இதுதான் மலை, நெருப்பு, மடப்பள்ளி, சாத்தியம், பட்சம், இதேதான் வரப்படுது. இதை மாறவே மாறாது. இன்னும் 2 கலட்சம் வந்து அதிகம் இருக்கட்டும். அப்ப ஒரே மலை, நெருப்பு, பகை இதான் வரப்படுது. மேலும் வேறு மடப்பள்ளி, குளம் இதெல்லாம் வரப்படுது. இப்ப பஞ்ச அவயவங்கள் சொன்ன போனோம். இப்ப வேறு பஞ்ச அவயவங்கள் என்னன்னா பிரதிஜ்ஞா, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிரதிஜ்ஞா, கேது, உதாரணம், உபநயம், நிகமனம். நிகமனம்னா முடிவு. நிகமனத்தில் அப்படின்னு சொல்லுவார் யாரு, வடக்கு திருப்பதி நம்பியுடைய ஸ்ரீசக்தி ஈடு 36 அதுல கடைசியில் சொல்வார், நிகமத்தில் அகலேய பிரத்யநீக கல்யாணைக தான ஞானானந்தைக ஸ்வரூபனாய். கடைசி பாட்டு அவாவற்று வீடு பெற்ற குருமு ஷடகோபனம் அங்கு எழுதுறாரு, நிகமத்தில் எழுதுறாரு. அப்ப நிகமனம்னா கடைசி. அப்ப அதுல 5 விதமான அவயவங்கள், பிரதிஜ்ஞா 1, கேது 1, உதாரணம் 1, உபநயம் 1, நிகமனம். இப்படி இருக்கிறபடியாலே இப்படி இருக்கணும் என்பது அதான் ஹேத்து. அது ஏற்கனவே பார்த்துருக்கோமோ. இப்ப இந்த வாக்கியத்தை பார்ப்போம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். தீனோ தேவதத்தகா திவான புந்தே சாஸ்திர வாக்கியம். சாஸ்திரமோ சில பேர்லாம் வச்சுட்டு இருக்கு, தேவதத்தன் பேர் வச்சிருக்கு. யாருன்னு அடியாரு கேட்காது, தெரியாது, எந்த சுவாமிக்கும் தெரியாது. தேவதத்தன் யார் சுவாமி, எங்க இருக்கார் சுவாமி, அவருடைய அவதாரம் என்ன, அவருடைய நட்சத்திரம் என்ன, அவருடைய கோத்திரம் என்ன தெரியாது. தீனோ தேவதத்தகா திவான புந்தே, தேவதத்தன் பருத்து இருக்கிறான். நல்லா பாருங்க, தேவதத்தன் பருத்து இருக்கிறான், பகல் வேளையில் சாப்பிடுவது இல்லை அப்படின்னு சாஸ்திரம் தெரிவித்து இது அனுமானத்தை பார்க்க வரும். தீனோ தேவதத்தகா திவான புந்தே, தேவதத்தன் பருத்து இருக்கிறான், பகல் வேளையில் சாப்பிடுவதில்லை. அப்ப யாரெல்லாம் நன்கு சாப்பிடுகிறார்களோ அவர்கள் பருத்தி இருப்பார்கள். நல்லா பாருங்க, வந்து தோணும், யாரெல்லாம் நன்கு சாப்பிட்டிருக்கிறார்களோ
அவர்கள் பறித்திருக்கிறார்கள். சரி, தேவதத்தன் நன்கு சாப்பிடுறது இல்லை. தேவதத்தில் அவன பகல்ல சாப்பிடலன்னு வேற சொல்லியிருக்காரு. தீனு தேவதத்தா திவான புந்தே, தேவதத்தன் பகலில் சாப்பிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கார். ஆனா நம்ம வியாப்தி என்ன சொல்லியிருக்கோம், யாரெல்லாம் நன்கு சாப்பிடுகிறார்களோ அவர்கள் பறித்து இருக்கிறார்கள். இந்த வாக்கியத்தை இந்த காலத்தை சொல்ல முடியுமான்னா ஓரளவுதான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் ஒண்ணுமே சாப்பிட மாட்டார். சுவாமி உடம்பு இப்படி அப்படியே பெருத்து போயிட்டு இருக்குன்னு சொல்லுவா. இருக்கட்டும், ஆனா அந்த காலத்துல இப்படிதான் எடுத்திருக்காங்க. அந்த காலத்துல நிறைய உடற்பயிற்சி இருந்தது. எங்க போனாலும் நடைபயணம் தான். இங்கெல்லாம் இன்னைக்கு அப்படி கிடையாது. கோயிலுக்குள்ளே வந்துட்டு வண்டி, கோயிலுக்குள்ளே பேட்டரி கார். ஸ்ரீரங்கத்துக்குள்ள தாயார் சன்னதி போயிட்டு பெருமாள் சன்னதி கொண்டா வண்டியில போயிட்டு வண்டியிலே வந்துடலாம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் அங்கேயாவது நடக்கலாமானோ. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த நடைபயணம் இருந்தது. இருந்தபடியால எல்லாரும் எப்படி இருந்தான்னா அதுக்கு தகுந்த உடற்பயிற்சி ஆரோக்கியமா இருந்தா இருக்கட்டும். அப்படி இருக்க தீனோ தேவதத்தகா திவான புந்தேன்னா, தேவதத்தை நன்னா சாப்பிடுறது இல்லைன்னு வந்து தோணும். ஆனா பருத்து இருக்கான். பகல்ல சாப்பிடுறது இல்லை, ஆனா பருத்து இருக்கான்னா அப்ப என்ன கிடைக்கிறது? பதில் நினைக்கணும், சேர்த்து வச்சு ராத்திரி சாப்பிடறான்னு அர்த்தம். சேர்த்து வச்சு ராத்திரி சாப்பிடறான்னு அர்த்தம் இல்லையா? இதுதான் நிகமனம். கடைசியும் சொல்லிட்டு இதுதான் நிகமனம். ஏன்னா முன்வாக்கியங்களா எழுதி வச்சுட்டு கடைசியில பின்வாக்கியத்தை முடிக்கிறவனோ நிகமத்தில் இதைத்தான் முன்னாடியே சொன்னேன். சுவாமி நம்பில இதைதான் எடுக்காரு. இதை எல்லாத்தையும் வியாக்கியமே முடிச்சிருவாரு. முடிச்சதுக்கு அப்புறம் இது ஒவ்வொரு 10க்கும் வரும். ஒவ்வொரு 10க்கும் 100 திருவாய்மொழிகள். 100 திருவாய்மொழியில ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் நிகமத்தில் எடுப்பார். அந்த 11வது பாட்டுல. அப்ப இந்த 10 சாராம்சம் என்ன? இந்த 10 பாகம் சாராம்சம் எடுக்கிற நிகமன் அதான் முடிவுரை. அதே போல முடிவுரை என்ன? இந்த அந்தச்சான் சொல்ல போறாரு. அதாவது முன்வாக்கிகள் எழுதி வைத்துக் கொண்டு கடைசியில் பின்வாக்கியம் சொல்றோமோ அதுதான் நிகமனம். அப்ப இப்ப இதுல ஒவ்வொன்னா சொல்றேன். முதல்ல என்னது? பிரதிஜ்ஞா. முதல்ல பிரதிஜ்ஞா. பிரதிஜ்ஞான்னா பட்சம் சாத்தியம் இருக்கு. பட்சம் என்பது மலை, சாத்தியம் என்பது நெருப்பு 2 இருக்கு. மலையில நெருப்பு இருக்கு என்பதானே பிரதிஜை. பிரதிஜை பண்றான். மலையில நெருப்பு இருக்கு. இப்ப இந்த மலை நெருப்போடு கூடியது. இந்த மலை நெருப்போடு கூடியது என்று முதல்ல பிரதிஜை பண்றான். இந்த மலை நெருப்போடு கூடியது என்று பிரதிஜை பண்றார். முதல்ல மேலெழுந்த வாரியா சொல்றேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போய் நல்லா விவரமா சொல்றேன். 5 அவயவங்கள் முதல்ல மேலெழுந்து வார சொல்றேன். பிரதிஜா. பிரதிஜா இந்த மலை நெருப்போடு கூடியதுன்னு முதல்ல பிரதிஜை பண்றான். இது பிரதிஜா. 2வது கேது. கேதுன்னா காரணம். இந்த மலையில் புகையிருக்கிறபடியாலே நெருப்பு அப்படி தெரியாது. இதுதான் ஹேத்து. இது ஹேத்து. 3வது உதாரணம். உதாரணம்னா முதல்ல வியாப்திய சொல்லி அதுக்கு திருட்டாந்தத்தை பிறகு சொல்லணும். அப்ப உதாரணம் இது சுவாமி வியாப்தி எது? ஏற்கனவே ஒரு மடப்பள்ளியில பார்த்திருக்காரனோ அப்பதான் உதாரணம். அப்ப மடப்பள்ளி தான் உதாரணம். அந்த எங்கெங்கெல்லாம் புகை உள்ளதோ அங்கங்கெல்லாம் திருப்பிருக்கும் மடப்பள்ளியை போல. இது உதாரணம். அடுத்து உபநயனம். உபநயனா பொருள் போட்டுக்கணும். உபநயனா அருகிலேன்னு அர்த்தம். உபநயனகா. நயம்னா கண்ணு, கண்ணுக்கு அருகிலே. உபநயனம் எல்லாம் அருகே. உபநயனம் இதை சேர்க்கணும். இதோடு இதை சேர்க்கணும். அதான் உபநயனம். வியாபியமான ஹேத்து பட்சத்தில் இருக்குன்னு சொன்னமோனோ. ஏது பட்சத்துல இருக்கு. ஏது எது? புகை. பட்சம் எது? மலை. மலையில புகை இருக்குன்னு சொல்றமோனோ அதுதான் உபநயனம். அதாவது நெருப்புக்கு வியாக்கியமான புகையை உடையது இம்மலை. நெருப்புக்கு வியாபியமான புகையை உடையது இம்மலை. ஆக முதலில் சொன்ன வாக்கியம் என்பது மலையில நெருப்பு இருக்கு. 2வது ஹேது, மலையில புகை. 3வது உதாரணம், எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் மடப்பள்ளியிலே, அப்படி உதாரணம். 4வது உபநயனம், இந்த மலையில் நெருப்பு இருக்குன்னு சொன்னமோனோ அப்ப அருகிலே, அது உபநயனம். 5வது புகை உடையதாக இருக்கையாலே இம்மலையில் நெருப்பு இருக்கு. இதுதான் நிகமனம். 5வது நிகமனம். இந்த 5 அவயவத்தை தான் சொல்ல போறார். இப்ப இந்த இடத்துல நெருப்பு உடையது இம்மலை
என்று எழுதினால் சம்ஸ்கிருதத்தில் எழுதுகிறார் என்று அர்த்தம். நெருப்பு உடையது சாமான்யமா தமிழ்ல என்ன சொல்லுவோம், அந்த மலையில் நெருப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சமஸ்கிருத பாஷை இதை ஒத்துக்காது. நெருப்பை உடையது இம்மலை அப்படின்னு எழுதணும். நெருப்பை உடையது இம்மலை, இம்மலையில் நெருப்பு இருக்கும் சொன்னா அதை தமிழ் எழுதுற அர்த்தம். அது சாமானிய தமிழ், சாமானியமா தமிழ்ல நடக்கிறான்னு சொல்ற மோனம். அந்த நடக்கிறான்னு சொன்னா அதே சம்ஸ்கிருதத்துல நடக்கிறான்னு சொல்ல மாட்டாரு. என்ன, நடை என்னும் கிரியையை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். நடை என்னும் கிரியை, கிரியை என்னன்னா அது ஒரு காரியம். அந்த நடை என்னும் காரியத்தை உடையதாக இருக்கிறான்னு சொல்றா இல்லையா, இப்படிதான் சம்ஸ்கிருதம் சொல்லும். ஏன் சொல்ல நடக்கிறான்னு சொல்லாதானா, சொல்லாது. அது வியாப்தியெல்லாம் சேர்த்து, அது மாத்திரம் அன்வயம் வெத்திரேகத்தை ரெண்டுத்தையும் சேர்த்துதான் சொல்லணும். இது சம்ஸ்கிருத பாஷைக்கே இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு வைபவம் இருக்கட்டும். அப்ப சாமானியமா தமிழ்ல சொல்றது வேற, சம்ஸ்கிருதம் சொல்றது வேற. அதுக்கு சொல்ல வேண்டாம், சம்ஸ்கிருதத்துல இது ஒத்துக்க மாட்டான். என்ன ஒத்துக்காட்டா, நெருப்பு மலையில் நெருப்பு இருக்குன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டார். மலை நெருப்பை உடையது இம்மலை, நெருப்பை உடையது இம்மலை அப்படின்னு எழுதுறா இல்லையா. இதற்குதான் அர்த்த போத சாப்த போதன்னு ஒரு ஒரு அர்த்தத்தை சொல்லுவார். அர்த்த போதன்னு சொல்லுவா அல்லது சாப்த போதன்னு சொல்லுவா. ஏன்னா ஒரு சப்தத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி என்ன பண்ணும்னா ஒரு ஞானத்தை உருவாக்கும். உருவாக்குவா சுவாமி. ஆமா, ஏன்னா ஒண்ணுமில்லை, ஆழ்வார் சப்த பாட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டுகள்லாம் அந்த சப்தத்துக்கெல்லாம் அர்த்தம் உண்டா இல்லையா? இல்லையா, புத்தகத்தை பார்த்து படிக்கிறோமே, அது வெறும் பிரிண்ட் பண்ண அச்சு காகிதம் கிடையாது. ஆழ்வாருடைய திருவுள்ள வந்து அதுக்கு உண்டான சக்தி இருக்கணும். அதே போல ஒவ்வொரு சப்தத்துக்கும் சக்தி உண்டு. அந்த சக்தி என்ன பண்ணும்னா அது ஒரு ஞானத்தை உருவாக்கும். இப்ப என்ன ஞானம் கொடுக்கும்னா, நடையோடு கிரியையோடு கூடியவராக இருக்கிறார் என்கிற அந்த சப்தமே அந்த சக்தியால் அந்த அறிவைத்தான் கொடுக்கிறது. இது சம்ஸ்கிருத பாஷை. நடையோடு கிரியையோடு கூடியவராக இருக்கிறார். அந்த சுவாமி எப்படி இருக்கார், நடந்துட்டு இருக்கார் அப்படின்னு நாம சொல்லுவோம், தமிழ்ல சொல்லுவோம். நடையோடு கிரியையோடு கூடியவராக இருக்கிறார் என்கிற அந்த சப்தமே அந்த சக்தியால் அந்த அறிவை கொடுக்கும் அப்படின்னு. சரி, இப்ப இது வரைக்கும் இது பார்க்கணும். ஆக 5 அவயவங்கள் பார்த்துக்கணும். இப்ப அது விபலமா பார்க்கணும். ஏது இப்ப முதல் நிலை என்ன, பிரதிஜா. பிரதிஜானா அங்க என்னது பிரதிஜை பண்றாரு. என்ன பிரதிஜை, பட்சத்தில் சாத்தியம் இருக்கு, அந்த மலையில் நெருப்பு இருக்குன்னு பிரதிஜை பண்றாரு இல்லையா, அது முதல் நிலை. இரண்டாவது ஹேத்து, இந்த மலையில் இருக்குன்னு சொல்லணும். எது இருக்கு, ஹேத்து இந்த மலையில் இருக்குன்னு சொல்லணுமோனும். என்ன ஏத்து சுவாமி, என்ன ஏத்து, அதான் புகை, ஏத்துதான் புகை, அந்த புகை இருக்குன்னு சொல்லணும். இரண்டாவது. மூன்றாவது உதாரணம், எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் புகை உண்டு என்கிற வியாப்தியை சொல்லிக் கொண்டு உதாரணம் இருக்குது மடப்பள்ளி, மடப்பள்ளியை சொல்லணும். நான்காவது உபநயனகா, உபநயனம். உபநயனா திருட்டாந்தத்தை சொல்லி மடப்பள்ளியில் புகை இருக்கும் போது நெருப்பு இருந்தபடியாலே இங்கே புகை இருக்கிறபடியாலே இங்கே நெருப்பு இருக்கும். இதுதான் உபநயனம். அந்த உபநயன சொல்லணும். அதுக்கு மேலே அதாவது இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். உபநயனம் சேர்ப்பது, உப்ப அருகிலே, நயனம் நயனம் சேர்ப்பது, உபநயனம்னா சேர்ப்பது. இரண்டு சேர்க்கிறமனோ அதான் உபநயனம் அப்படின்னு தெரிவிக்கிறார். மடப்பல்ல பார்த்ததை மலையில கொண்டு சேர்க்கிறாருன்னு மடப்பல்ல ஏற்கனவே பார்த்திருக்காரு, புகையும் நெருப்பையும். அதான் மலையில கொண்டு சேர்க்கிறாருன்னு அதான் உபநயனம். அதுக்கப்புறம் 5வது நிகமனம். நிகமனம்னா அன்றைய வெத்திரேக்கத்துன்னு சொன்னோம். அப்படின்னா இம்மலை நெருப்போடு கூடியது என்பது கடைசியா அன்வயம். ஆகவே இம்மலை நெருப்பு இல்லாமையோடு கூடியது அல்ல. இது வெத்திரேக்கம். ரொம்ப ஜாகிரதையா சொல்லணும். இந்த சப்தங்கள்லாம் சம்ஸ்கிருத பாஷையே கரணம் தப்பினா மரணம். கம்பி மேல நடக்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு சப்தங்களும் சம்ஸ்கிருத பாஷைக்கு இருக்கக்கூடிய தன்மை. அதனால்தான் அது பணக்கார பாஷைன்னு சொல்லுவா, உயர்ந்த பாஷைன்னு சொல்லுவா, பணக்கார பாஷைன்னு சொல்லுவா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அது எப்படி சொல்லணும், அன்வயம் வெத்திரேக்கம் சொல்றச்சே நல்லா பார்த்துக்கோ. இந்த மலை நெருப்போடு கூடியது அப்படின்னு தெரியுது. ஆகவே இம்மலை இது அன்வயம். ஆகவே இம்மலை
நெருப்பு இல்லாமையோடு கூடியது அல்ல, இது வெதிரேகம். நெருப்பு இல்லாமையோடு கூடியது அல்ல, இது வெதிரேகம். நெருப்பு இல்லாமையோடு கூடியது எது? குளம். நெருப்பு இல்லையே, குளத்துல நெருப்பு இருக்கா? நெருப்பு இல்லையனோ. கூடியது அல்ல அப்படின்னா அங்க நெருப்பு இருக்குன்னு. ஏன் சுவாமி இந்த மாதிரி நெருப்போடு கூடியதுன்னு சொல்லிடா போறோம்னா அப்படி சொல்லாது சாஸ்திரம், சம்ஸ்கிருத பாஷை அப்படி சொல்லாது. என்ன சொல்லணும்னா நெருப்பு இல்லாமையோடு கூடியது அப்படின்னா நெருப்பு இல்லைன்னு அர்த்தம். நெருப்பு இல்லாமையோடு கூடியது அல்ல அப்படின்னு நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா நெருப்பு இல்லாமையோடு கூடியது ஒண்ணு இருக்கே, அது எங்க இருக்கு? குளத்துல இருக்கணும், அது குளம். ஆக அன்வயத்தில் சொன்னாலும் நெருப்பு உடையதோடு கூடியிருக்கு, வெற்றிரேகத்தில் சொன்னாலும் நெருப்பு இல்லாமையோடு கூடியிருப்பது அல்ல என்பது சொல்லணும். இப்ப 5 அவயவங்கள் சொல்றாரு யாரு? நையாயிகன், நியாயசாஸ்திர பிரவர்த்தகாச்சாரியர் நையாயிகன். அந்த நையாயிகன் சொல்றான். ஆனால் மீமாம்சகன் இதுல 3 தான் ஒத்துக்கிறான். சுவாமி நீங்க நையாயிகன், மீமாம்சகன், தார்க்கிகன் என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாரு, என்ன அவ கொள்கை என்ன, இதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். பின்னாடி பூர்த்தியா பார்க்க போறோம். நையாயிகனுடைய நிலை என்ன, தார்க்கிகனுடைய நிலை என்ன, அதே போல மீமாம்சகனுடைய நிலை என்ன பின்னாடி பார்க்க போறோம். ஏன் பகவத் விஷயத்திலேயே ஆக மொத்தம் மதங்கள் 17. அதுல சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்ட மதம், சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாத மதம் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறார். அப்பனா என்ன அர்த்தம்? அவளுக்கு 2 பேரு கொடுக்குறார். இன்னென்ன பேரு என்னென்ன பேர் இருக்கட்டும் அப்படி இருக்க. மீமாம்சகன் 5 ஒத்துக்கல, 3 தான் ஒத்துக்கிறான். பிரஜிக்ஞை, ஹேது, உதாரணம், இந்த 3 தான் ஒத்துக்கிறார். 3 ஒத்துக்கிறார். அதே உபநயனகா நிகமனத்தை மீமாம்சம் ஒத்துக்கல. மொத்தம் 5 இருக்கணும். பிரஜிக்ஞா, ஏது, உதாரணம், அதுக்கப்புறம் உபநயனகா நிகமனம் 5 இருக்கணும். அந்த 5ல மீமாம்சகன் 3 தான் ஒத்துக்கிறான். ஏன் சுவாமி எதனாலன்னா அவனு 3 போறோம், அந்த 3ஆலே அனுமானம் பண்ணிடலான்ற. அதே நேரத்துல இந்த பௌத்தன் இருக்கானு, பௌத்தன் சாஸ்திரத்தை ஒத்துக்கல. ஆனா பௌத்தன் என்ன பண்றான்? 2 தான் ஒத்துக்கிறான். பௌத்தன் 2 தான் ஒத்துக்கிறான். உதாரணம், உபநயனம், இந்த 2 பொருள். ஆனா உதாரணம் எது? மடப்பள்ளி, அங்க நான் நெருப்பை பார்த்தேன், அதே போல இங்க பாக்குறேன்னு சொன்னா, அதனால உதாரணம் எடுத்தோம்னா உபநயனம்னா அருகலை இருக்கணுமோ, 2 சேர்க்கணுமோ, சேர்க்கக்கூடிய தன்மையையும் அதுக்கு உதாரணத்தையும் 2 தான் பௌத்தம் எடுத்துட்டான். இந்த 5 வேண்டான்றான். ஆனா ராமானுஜர் பட்சம் என்ன சுவாமி, அதை சொல்ல வேண்டாமா? ஒருத்தர் 3 எடுத்துட்டார், இன்னொருத்தர் 2 எடுத்துட்டார். ஆனா ராமானுஜர் பார்த்தார் 5 வேணும்ட்டார், 5 வேணும்ட்டார். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு புத்தியை வைத்துக் கொண்டுதான் அனுமானங்கள் மாறும். சுவாமிக்கு இருக்கக்கூடிய கருணை இருக்கே, ஆச்சரியமான கருணை. ஒவ்வொரு புத்தியை வைத்துக் கொண்டா, அவருடைய புத்தியை வைத்துக் கொண்டா அந்தந்த அனுமானங்கள் மாறும். அது எப்படி சுவாமின்னா, இப்ப புரியத்துக்காக சொல்றேன். காலட்சேபம் கேட்டு இருக்கச்சே இதுல எத்தனை பேர் கேட்டு இருக்காலோ அத்தனை பேருக்கு அப்படியே புரியும் சொல்ல முடியாது. சில பேர் பாதி புரியலாம், சில பேர் 3/4 புரியலாம், சில பேர் 20% புரியலாம், சில பேர் 100% புரியலாம். இப்ப இந்த மாதிரி மாறுபட்ட நிலை இருக்கணும். அவரவருடைய மதிவி கற்பத்தாலே அப்படி வருதணும், அந்தந்த புத்திக்கு தகுந்த பொருந்தணும். அப்பன்னா இந்த அனுமானம் பண்றச்சு 5 அவயவங்கள் இருந்தா தான் சில பேருக்கு புரியும், 2 அவயவங்கள் இருந்தாலே சில பேருக்கு புரியும், 3 அவயவங்கள் இருந்தா தான் சில பேருக்கு புரியும். ஆனா சுவாமி என்ன சொல்றாருன்னா, எத்தனை கருணை பாருங்க. அப்பன்னா கொஞ்சமாவது நீங்க காலட்சேபம் கேட்கணும்னா கொஞ்சமாவது தெரிஞ்சு வந்தாதான் காலட்சேபம் கேட்க முடியும். சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. அடியேனே இல்லை, அடியேனுக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. அப்ப அடியேனே இல்லைன்னா என்ன ஆகுது? போச்சு, சம்பிரதாயம் போயிட்டா வளராது. அப்ப என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு 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 துண்டு, ஒரு துணுக்கு தெரிஞ்சிட்டாலே போறோம். உடனே சொல்லி 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 அது போக போக 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா அது 50% ஆகும், 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா 70% ஆகும், 100 வருஷம் அதே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா 100% வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சுவாமி என்ன சொல்றார்? அனுமான் நீ கொஞ்சம் ஞானவானா இருக்க, அதனால உனக்கு 5 தேவையில்லை. அனுமானத்துக்கு உண்டான அவயவங்கள் 5 சொன்னாதான் அந்த அனுமானம் எனக்கு புரியுன்ற ஒரு இல்லை இல்லாம ஞானவானா இருக்கிறபடியால 3 போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொருத்தர் பௌத்தன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? 2 இருந்தாலும் அனுமானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்காளே, அவளுக்கு 5 இருந்தாதான் அனுமானம் பண்ண முடியும். அதனால 5 சேர்த்தானோம்.
5 வேணுமான்னா 2 வேணுமா 3 வேணும்னா அதனால இந்த நியமம்லாம் இல்லை, நம் புத்திக்கு தகுந்தா போல பொருந்தும். எத்தனை கருணை தெரியுமா? சுவாமியை போல ஒரு சிறந்த வாத்தியாரே கிடையாது. ராமானுஜர் போல சிறந்த, ஏன்னா நமக்கு என்ன அவருடைய மேதாவிலாஸ் ஏன்னா இவெல்லாம் ஏன் இந்த மாதிரி நிலை கெடுக்கிறாருன்னா புரியத்துக்காக சொல்றேன். நாம கலசம் கேட்டுட்டே இருக்காரு. சில சுவாமிகள்லாம் வந்து உட்கார்ந்து கேட்டு இருக்கா வச்சுக்கேன், சுவாமி இதற்கெல்லாம் நீங்க இவ்வளவு டைம் எடுத்துக்க வேணாம் சுவாமி, அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம், நல்லா புரியுதுன்னு. அதே இன்னொருத்தர் பக்கத்துல இருக்கிற 4 பேர், சுவாமி அத சொல்லுங்க சுவாமி, அது எங்களுக்கு தெரியலேன்றார். அப்பனா அவர் இதற்கெல்லாம் இவ்வளவு நேரம் எடுத்துக்க வேணாம் சொல்றாரு. அவர் தன்னுடைய மேதாவிலாசத்தை காட்டான்னு அர்த்தம். அப்ப மேதாவிலாசம் சுவாமி அதே போல தன்னுடைய மேதாவிலாசத்தை காட்டி அங்கே அவயவங்களும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா சொல்ல மாட்டார். நமக்கு புரியணும். ஆனா மத்த பேர் சொல்ற போதும் 3 இருந்தா போறோம், 2 இருந்தா போறோம், 1 இருந்தா போறோம் இல்லையா, அதான் தெரிவிக்கிறார். அப்ப அவரோட புத்திக்கு தகுந்தால பொருந்தும். இப்ப அடுத்து இன்னொன்னு சொன்னார். ஏன் சொன்னானியா, துஷ்டயத்துவும் இருக்கு. துஷ்டயதுனா மலைக்கு மேலே புகை மண்டலமாக பணியில் பிரியத்தா சொன்னேன். ஒருத்தர் என்ன சொன்னார், அங்க புகை இல்லை. துஷ்ட ஏத்து ஏத்துன்னா என்னது? ஏத்து புகைன்னு பார்த்தோமோ, ஏத்துன்னா காரணம். அப்ப புகை இருக்கிறபடியாலே நெருப்பு இருக்கும். அப்ப ஏத்துன்றது காரணம். இப்ப காரணத்தை துட்டமாக்குறாரு, தப்பான காரணம் சொல்றாரு. என்ன காரணம்னா, அங்க புகை மண்டலமான பனி இருந்தது, புகை இல்லை. மழை இப்பெல்லாம் பனி நிறைய பேர் நிறைய பனி வந்துடுறதுனும், ஹைவேஸ்ல பனியா இருக்கு அப்படின்னு சொல்றதுனும், அந்த பனி இருந்து அதே சமயத்துல அந்த மலைக்கு பக்கத்துல கட்டடம் கட்டிட்டு இருக்கான். கட்டடம் கட்டிருக்க அங்க தூசி நிறைய வந்துட்டு, இப்ப அந்த பனியும் தூசியும் ஒன்னா சேர்ந்துட்டு புகை மூட்டமா தெரியுது. என்ன பாத்துக்கோ, பனியில கட்டடம் கட்டக்கூடிய தூசியும் அந்த பனியோடு சேர்ந்து புகை மூட்டமா தெரிஞ்சு. இத பார்த்து ஒருத்தர் என்ன சொன்னார், சுவாமி புகை இருக்கு அப்பன்னா உள்ளே நெருப்பு இருக்குன்னு ஸ்தாபிக்கிறார். உள்ளே நெருப்புன்னு தாக்கிறார். நெருப்பு இருக்குமா? நெருப்பு இருக்காது. ஏன்னா அது புகையே இல்லையே. நெருப்பினாலே வரப்பட்ட புகை அல்ல, அது பனி. அது பக்கம் பக்கத்துல கட்டடம் இடிந்தபடியாலே கட்டடம் கட்டுறதுனாலே அதுல வரக்கூடிய தூசி, அது ரெண்டும் சேர்ந்து அந்த புகை மூட்டமா இருக்கு. அதனால அந்த ஹேத்து சத்வேத்துவாக இருக்கு. சத்தியேத்துவாக இருக்கணும். அப்பதான் சாத்தியத்தை என்னன்னா அது உண்மையான ஏத்துவா இருக்கணும். இது பொய். உண்மையா புகை இருக்காங்க இல்லையே, பொய்யான முடியல, அது சாதிக்க முடியாது. அப்ப உண்மையா இருந்தாலும் சாதிக்க முடியும். ஆக தூசியை வைத்துக் கொண்டு சாதிக்க முடியாது. இது ஒரு பக்கம். சரி, இனி அடுத்தது, இது ஏதுவாக இருக்கும் ஆனால் ஏத்து இல்லை. இப்ப கடைசி விஷயம் என்னன்னா, ஏத்துவா இருக்கும் ஆனா ஏத்து இல்லை. என்ன சுவாமி ஏத்துன்னா காரணமா இருக்கும் ஆனா காரணம் இல்லை. அது என்ன சுவாமின்னா, அனுமானம் பொய்த்து போயிடும். அனுமானம் சரியா இருக்காது. எப்பவுமே ஒரு காரணம் சரியான காரணமா இருந்தா தான் அந்த காரணத்தை வைத்துக்கொண்டு அனுமானம் சரியா இருக்கும். பொய்யான காரணமா இருந்தா அனுமானம் பொய்த்து விடும், அந்த அனுமானம் நிற்காது. இப்ப இத 5 வகையா தெரிவிக்கிறார். எது ஏத்து போல இருக்கும் ஆனா ஏத்து இல்லை. இப்ப நம்ம பார்த்தோமோ, எது போல பனிமூட்டம் இருக்கு, பக்கத்துல கட்டடங்களால இடுக்கப்பட்ட துகள்கள் வந்து இருக்கு, தூசி, ஆனா புகை போல தெரியுது, அதுதான் ஏத்து நிறைய, ஆனா ஏத்து இல்லை. அந்த அனுமானம் போயிட்டு படிப்போனோம். அந்த அனுமானத்தை 5 வகையா பிரிக்கிறார். இதுவும் மறுபடியும் இதேதான, நிறைய இன்னும் நிறைய உண்டு, அடைய நிறைய எடுக்கல. அது மட்டும் இல்ல, சுவாமி யஜீந்திரவதி தீபிகல் சீனிவாசாச்சார சுவாமியே இன்னும் தார்க்கிகனோ இவெல்லாம் நிறைய எடுத்திருக்கா. அதெல்லாம் அவர் நிறைய எடுக்கல. ஏன்னா அவருக்கு ஒரு கருணை உண்டு. அந்த கருணையாலே இதை கொடுத்தாலே போறோம், இது மாதிரி இவருக்கு நிறைய கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவரே நிறுத்திருக்கார். இருக்கட்டும். இப்ப இது 5 விதமா பிரிக்கிறார். எது ஏது தப்பான ஏது 5 விதமா பிரிக்கிறார். என்னன்னு 5? அச்சித்தம், விருத்தம், அனகாந்திகம், பிரகரணசமம், காலாத்தியம். இதெல்லாம் ஞாபகமே இருக்காத சுவாமி. ஒண்ணு அடியனுக்கு ஞாபகம் இல்லை, புத்தகத்தை வந்தா சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்லை. அசித்தம், விருத்தம், அனகாந்திகம், பிரகரணசமம், காலாத்தியம், இந்த 5. இதுல அச்சித்தம் 3 வகை.
அதுக்குள்ளே குட்டி போடுற மாதிரி 3 இருக்கா? ஆமா 3 வகை. அச்சித்தம் என்பது 3 வகை. அதாவது சித்தவே அடையாது, சித்தியே அடையாது. எது? அனுமானம் சித்தி அடையாது. இப்ப நமக்கு எல்லா திருட்டாதமும் நல்லா தெரியும். ஆனால் அதுக்கு பெயர் தான் தெரியாது. நல்லா வரணும். திருட்டாதம் நல்லா தெரியும். நம்ம இத்தனை பேர் சொல்லணும். இந்த பேர்ல நம்ம நிறைய நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான பேர் என்னவோ அதுதான் தெரியாது. இருக்கட்டும், தெரியாது. எது போலன்னா நாம் புரியத்துக்காக வைத்தியத்தை போறோம், டாக்டர்கிட்ட போறோம். அவர் ஏதோ வியாதி சொல்றாரு, உனக்கு இந்த வியாதி வந்திருக்கு, அதெல்லாம் இல்லை. அந்த வியாதி பத்தி நமக்கு ஏதாவது தெரியுமா? உண்மை தெரியாது. அந்த வியாதிக்கு பேர் அவர் சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பேரை ஞாபகம் வச்சுட்டு எனக்கு இந்த வியாதி இருக்கான் அப்படின்னு நம்ம மற்ற வார்த்தை சொல்லிக்கிறோம். ஆனா அந்த வியாதி தெரியாதனோ அதே போலதான் நமக்கு எத்தனையோ அனுமானங்கள் நல்லா தெரியும், ஆனா அதுக்கு பேரே தெரியாது. ஆக அச்சித்தம் 3 வகை. என்ன 3 வகை? சுரூப அச்சித்தம், ஆசிரிய அச்சித்தம், வியாப்தியந்த அசித்தம். ரொம்ப சிரமம் சுவாமி. ஒன்னும் சமமே இல்லை, கேட்டுட்டே வாங்குவோம். ஒன்னும் சமம். நேற்றுக்கே ஒரு விஷயம் சொன்னேன், சுவாமி சொல்லியிருக்காருன்னு கேட்கணும். ஒன்னும் சமம். ஆனா இதை மறுபடியும் நீங்க போட்டு கேட்டு வச்சுங்க, இப்ப அது இப்பவே புரியும். புரியாது இல்ல, மறுபடியும் போட்டு கேட்டா நல்லா புரியும். ஆக சொரூப அச்சித்தம், ஆசிரிய அச்சித்தம், அதே வியாப்தியந்த அசித்தம். முதல்ல சொரூப அச்சித்தம் என்ன? ஜீவன் அனித்யன். சித்தன் யார் சொல்றா? குருபட்சி சொல்றான், ஜீவன் அனித்யன். இது தப்பு. ஜீவன் நித்தியன், இது தப்போனோ? தப்புதானே. ஆனா இதை வைத்துக் கொண்டு ஏற்று சொல்றார், ஜீவன் கண்ணாலே அறியப்படுபவன். ஜீவாத்மா கண்ணால பார்க்க முடியுமா? ஆனா அவர் தாவிக்கிறாரு, கண்ணாலே அறியப்படுவன். இதுவும் தப்பு. ஆக எது போலன்னா குடத்தை போல என்றும் இதுக்கு ஏற்று சொல்றாரு. ஜீவாத்மாவை பார்க்கிறேன், கண்ணாலே பார்க்கிறேன். எதை போல? குடத்தை பார்க்கறன்னு. அதே போல ஜீவாத்மா பார்க்கிறேன்னு. குடத்தை கண்ணாலே பார்க்கிறபடியால் குடம் அனித்யம், அதே போல ஜீவாத்மாவும் அனித்யம். அப்ப ஜீவாத்மா பார்க்கலாம் அல்லவான்னா, கண்ணால் பார்க்கலாம் அல்லவான்னா, அதனால அவன் அனித்தியம் சொல்றான். ஜீவாத்மாவை கண்ணா அவன் இந்த மாதிரிலாம் வாதம் பண்ணுவாங்க. இருக்கு, இன்னும் இன்னைக்கு வாதம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காது பாருங்க, இடக்க மாட்டேக்கா. அது அன்னைக்கே உண்டு. ஆனா அன்னைக்கு சாஸ்திர சம்பந்தமா பேசினா இன்னைக்கு அப்படின்னா அந்த ஞானமே இல்லாம பேசுறான். இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து. அதனால அனித்தியம் என்ன? கண்ணால ஜீவாத்மா பார்க்கிறபடியா அனித்தியம் சொன்னா, இந்த ஜீவாத்மா அனித்தியமே இல்லை, நித்தியம். மேலும் ஜீவாத்மா கண்ணால் பார்க்கப்படுபவனா கிடையாது. இருந்தாலும் இதுதான் சொரூப அச்சித்து. இது சொரூப அச்சித்து. எடுத்த ஏத்து பொருந்தலை வேணும். அவன் எடுத்தானோ அந்த இந்த மாதிரி நிறைய பேர் அனுமானம் பண்ணுவான். அதைத்தான் இங்க காமிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பண்ணுவான், தேவையில்லாத அனுமானம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப எடுத்த ஏது பொருத்தலையனோ. ஆக சொரூபத்தால் அச்சித்து ஏற்படுகிறது. அதைத்தான் சொரூப அச்சித்தன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜீவாத்மா கண்ணாலே பார்க்கப்படுவதும் தப்பு, ஜீவாத்மா அனித்தியன் அப்படின்னு சொன்னதும் தப்பு. எதனாலே? குடத்தை நான் கண்ணாலே பார்க்கபடியாலே, குடம் அனித்தியமானபடியாலே ஜீவாத்மாவும் அனித்தன் அப்படின்னா இதுக்கு சொரூபாச்சித்தின் பேரு. அது தப்புன்னார். இரண்டாவது ஆசிரிய அச்சித்து. அதாவது முதல்ல அச்சித்தம், அந்த அச்சித்தத்தையே 3ஆ பிரிச்சோம். அந்த 3ஆ பிரிச்சதுல இப்ப சொல்லிருக்கோம். அதுல ரெண்டாவது என்னது? ஆசிரிய அச்சித்து. அப்படின்னா உதாரணம் என்னது? இதுக்கு உதாரணம் ஆகாச தாமரை. ஆகாச தாமரை இருக்கணும், தாமரை மலர்ச்சி இருக்குன்னு. ஆகாசத்துல தாமரை இருக்கிற சுவாமி எப்படி இருக்கு? கம கம கமன்னு இருக்கு, கம கமன்னு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவனுக்கு என்னவா சுவாமி பார்க்கவே இல்லையே சுவாமி, நல்லா பார்க்க முடியாது, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா. அது மட்டும் இல்ல, என்ன சொல்லுவான்? இங்க நிலத்துல இருக்கக்கூடிய தாமரையுடைய விலை 10 ரூபாய், ஆகாசத்துல இருக்கக்கூடிய தாமரையுடைய விலை 200 ரூபாய் அப்படின்னு. அப்படியா சொல்லி? வசதியான தாமரையா? ஆமா, அப்படிப்பட்ட தாமரை அப்படின்னா அது என்ன? ஆகாச தாமரை ஆனபடியால உயர்த்தி, இது நிலத்துல இருக்கிற தாமரை ஆனபடியால தாழ்த்தி, இப்படின்னு பேசுறாரு. இதுக்குதான் சாருவாக்குன்னு பேரு. சாருவாக்குன்னு பேரு. அவன் என்ன பண்ணா,
நல்ல பேச்சு சாமர்த்தியம். எப்படின்னா தப்பா பேசுவான், சாஸ்திர சம்மதம் இல்லாம பேசுவான். ஆனா பேசும்போது அப்படியே அந்த பேச்சாலே மயக்கிற மாதிரி பேசுறான் பண்ணும். இது போல ஆகாசத்தாமரை இவ்வளவு அழகா இருக்கும், நீர்த்தாமரை கூட அந்த அழகு இல்லை. நீர்த்தாமரை 10 ரூபாய் கொடுத்துடுறேன், ஆனா ஆகாசத்தாமரை 200 ரூபாய் அப்படின்னு சொன்னோடனே நாங்க அப்படியே உலகாங்கி தாயிடும். 200 ரூபாய் வாங்கிடலாமே தோணும். ஆகாசத்தாமரை இல்லவே இல்லை. இருக்கான இல்ல. ஏன்னா இப்ப ஒரு சொல்றேன்னா ஆகாசத்தாமரை பூக்குமா? ஆகாரம் ஆகாசத்தாமரை, ஆகாசத்துல ஆஸ்திரம் இருக்கா? ஆனாதான் ஆஸ்திரிய அச்சித்து. ஆகாசத்துல ஒரு வஸ்து நிக்குமா? நிக்காதே. எந்த வஸ்துமே எந்த வஸ்து ஆகாசத்துல வச்சாலும் உடனே விழுந்துடுறதுனும், எந்த ஒண்ணும் ஆகாசத்துல போட்டாலும் அது உடனே நிற்காதுனும். தாமரை ஆகாசத்துக்கு ஆசிரியமாக இருக்குமா? இருப்பிடமாக இருக்குமா? இருக்காது. அப்ப தாமரைக்கு ஆகாசத்துவம் ஆசிரியம் இல்லை. அதனால் ஆசிரியத்தை அச்சித்து. சரி சுவாமி, ஆகாசத்துல நிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கே, ஆகாசத்துல விமானம் பறக்கிறது, சூரிய சந்திரால் இருக்கிறாளே, நட்சத்திரத்தில் இருக்கிறாளே, அது போல தாமரை நிற்கிறதுன்னா என்ன பார்த்துக்கோ, வியாப்தி பாருங்க. விமானம் பொறுத்தணும், ஏரோப்ளைன் பொறுத்தணும், அது என்ன கீழே விழுந்துக்கணும். அதே போல சூரிய சந்திரால் இருக்கணும், கீழே வந்துட்டால இல்லையணும், நட்சத்திரங்கள் இருக்கணும். அதே போல இந்த தாமரை நிற்கிறதுன்னா அப்படி கிடையாது. ஆகாசத்தை எதை வேண்டாலும் நிறுத்தலாம், எதை வேணாலும் நிறுத்தலாம். ஆனா அந்த ஆகாசத்தில் நிறுத்த வேண்டிய சக்தி அந்த பொருளுக்கு இருக்கணும். இந்த ஏரோப்ளேனுக்கு அதை நிறுத்த வேண்டிய சக்தி அதுக்குள்ள இருக்கு. அதுக்குண்டு உள்ள உபகரணங்கள், அந்த மிஷின்கள்லாம் இருக்கு. அதனால நான் ஓட்டு விடுறான். ஓட்டு விட்ட உடனே அது அப்படியே இருக்கு. எல்லாத்தையும் நிறுத்திடுங்க, ஆகாசத்துல நிக்குமா? எப்பக்கடையும் கேட்க வேண்டியதான், விழுந்து எரிஞ்சிட போயிடும். அதே போல இதுக்கு சொன்ன வந்த, ஆனா இந்த தாமரை புஷ்பத்துக்கு ஆகாசத்துல நிற்கக்கூடிய சக்தி கிடையாது. ஆகாசத்துல நிற்கக்கூடிய சக்தி கிடையாது. அதனால அதே ஏரோப்ளேனுக்கு அது நிற்கக்கூடிய சக்தி இருக்கு. சக்தியை மனிதர்கள் உருவாக்குறார்கள். உருவாக்கினபடியாலே அது இருக்கு. அந்த மிஷின் அது ஓடுறது. அதெல்லாம் நிறுத்தி பாருங்க, இந்த பாட்டுக்கு கேள்வி வந்துருவோம். அதனால் ஓட்டுவதற்கு என்னென்ன கருவி இருக்கோ அதெல்லாம் நிறுத்திவிட்டு மேலே பறக்க விட்டால் அது விழுந்துவிடும். அதனால் ஆகாசம் ஆசிரியமாக ஆகாது. இந்த பட்சமும் போயிடுத்து. அடுத்தது மூணாவது, முதல் பட்சத்திலேயே மூணாவது என்ன? மூணாவதுன்னா என்னது? அதாவது 3 பாத்திரம்: சுரூப அச்சித்தம், ஆசிரிய அச்சித்தம், வியாக்கியந்த அச்சித்தம் பார்த்தோம்னோ. இந்த வியாக்கியம்னா பொருந்தாது. என்ன சுவாமி, வியாக்கியமே பொருந்தாது? எப்படி? இதெல்லாம் உள்ளதோ அதெல்லாம் சனிகம், எதெல்லாம் இருக்கோ அது உள்ளதுன்னா இருக்குது, உள்ளதும் இல்லதும் அல்லது அவனொரு எல்லையில் அவன் நலம் புல்குபற்று ஆழ்வா பாசனம் இருக்கணும். எதெல்லாம் உள்ளதோ அதெல்லாம் சனிக்கம். சனிக்கம்னா ஒரு சனம் இருக்கும், அடுத்த சனம் போயிடும் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப நிமிஷத்துல போயிடும். இப்ப எது 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 உள்ளதோ என்பதற்கு பிரமாணம் இருக்கா? எதெல்லாம் உள்ளதோ அதெல்லாம் சனிக்கம்னு சொன்னணும். எதெல்லாம் உள்ளதுன்னு சொன்னோம் அதுக்கு பிரமாணம் இருக்கான்னா? ஏன்னா அது சனிக்கம்ன்றதுக்கு பிரமாணம் இருக்கான்னா எதுவுமே இல்லையே, ரெண்டுமே இல்லையே. எதெல்லாம் உள்ளதோன்றதுக்கு பிரமாணம் இருக்கா? இல்ல. அத சனிக்கம் சொன்னதுக்கு பிரமாணம் இருக்கா? இல்லையே. பிரமாணமா இல்லாத ரெண்டை வைத்துக் கொண்டு சேர்க்கிறாரே எது எது உள்ளது என்று, அப்ப அது நிற்கவே நிற்காது. இதுதான் வியாக்கியந்த அச்சித்து. இந்த மாதிரி எல்லாம் பேசுவாரா சுவாமி? உண்டு, இன்னைக்கும் பேசுறேன். இன்னைக்கு நீங்க சிலதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போய் நின்னா அவ பேசுற விஷயமே வேற மாதிரியா இருக்கும். இதெல்லாம் சில நாடகத்துல கூட பார்க்கலாம். சில நாடகங்கள்லாம் நல்லா இருக்கும். அதனால்தான் அந்த காலத்துல நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதிவான் ஆகட்டும், நீதிபதி ஆகட்டும், வக்கீல் ஆகட்டும், ஸ்ரீபாஷ்யம் என்ன, தர்க்கசாஸ்திரம் என்ன, நியாயசாஸ்திரம் என்ன, மீமாம்ச சாஸ்திரம் என்ன, இதெல்லாம் அவசியமெல்லாம் இருப்பா. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு என்னவோ அங்க போய் படிச்சாச்சுன்னா அது ஒரு முத்திரை குத்திடுறா, அங்க போய் அந்த கருப்பு கோட்டு கொண்டு அங்க போய் பாட்டு இருக்கட்டும். இது சொல்ல வந்தனா, ஆக இது வியாப்தியந்த அச்சித்து. ஆக 3 விதமான அச்சித்து. அதாவது வியாப்தியை கிரகிக்க பிரமாணம் வேணும். எதெல்லாம் உள்ளதோ அதெல்லாம் க்ஷணிக்கம்னு சொன்னாருனோ. உள்ளதுக்கு பிரமாணம் இருக்கா? இல்ல. க்ஷணிக்கத்துக்கு பிரமாணம் இருக்கா? இல்ல. இது ரெண்டுமே பிரமாணமே இல்லாத ரெண்டை வச்சுட்டு சேர்க்கிறியே, அது நிக்கவே நிக்காதுன்னு வியாப்தந்த அச்சித்துன்னு சொல்லிட்டா. சரி சரி, இப்ப அடுத்தது
வியாப்தியை கிரகிக்க வேணும்னா எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னா இரண்டுக்கு பிரமாணம் இருக்கணுமோனோ. புகை இருக்கு என்பதற்கு பிரத்யட்ச பிரமாணம், நெருப்பு இருக்கு என்பதற்கு பிரத்யட்ச பிரமாணம். ஆனால் இவர் சொன்னதெல்லாம் எதெல்லாம் உள்ளதோ அதெல்லாம் சனிக்கின்றாரு. புகை இருக்கின்றதுக்கு பிரத்யட்ச பிரமாணம் இருக்கு, நெருப்பு இருக்கின்றதுக்கு பிரத்யட்ச பிரமாணம் இருக்கு. எதெல்லாம் உள்ளதோ அதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கானா இல்லையே, சனிக்கின்றாரு அப்படின்றது. அதனால பிரமாணம் இல்லை. அதனாலதான் இது வியாப்தியம் அசித்தி அச்சித்தின்னு சொன்னார். மற்றொன்று உபாதி வந்தாலே தோஷம் வந்துடும். நேற்று நம்ம பார்த்தோம், மூலம் நேற்றுக்கு முந்தானத்துக்கு பார்த்தோம். உபாதினா என்னது? ஈரவரகு. ஞாபகம் வச்சுக்கோ, ஈரவரகு கீரைன்னு பார்த்தோம். ஈரவரகு, ஈரவரகு ஒரு உபாதி. உபாதி வந்தாலே அந்த அனுமானத்துக்கு தோஷம் வந்துடும். இப்ப அனுமானத்துக்கு துஷ்டமா போயிடும். அதாவது அக்னிஹோம யாகத்தில் பசுவை இம்சிக்க, எக்ஸலண்டான ஒரு விஷயம் எடுக்கிறாங்க. அக்னிசோம யாகத்தில் பசுவை இம்சிக்கலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்க. ஆனா இவர சொல்றது பசுவை இம்சிப்பது அதர்மத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் இம்சிக்கையா இருப்படியாலேன்னு சொல்லிட்டார். இதத்தான் பௌத்தன் எடுக்கிறான் இந்த விஷயத்த. பின்னாடி வரைச்ச இதெல்லாம் நல்லா சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுட்டு சொல்றேன். வந்து இப்ப பிராணி இம்சை கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அக்னிசோம யாகம்னு ஒரு யாகம், அந்த யாகத்துல பசுவை இம்சிக்கலான்னு சாஸ்திரம் ஒத்துன்னு இருக்கு. நல்லா பார்த்துக்கோ, அக்னிசோம யாகம்னு ஒரு யாகம், அந்த யாகத்துல பசுவை இம்சிக்கலாம் சொல்லியிருக்கு. இப்ப பிராணி இம்சை என்பது அதர்மமா தர்மமா? அதர்மம். அதனால எங்கெங்கெல்லாம் இம்சிக்கிறதோ அங்கெல்லாம் அதர்மம் அப்படின்னு எழுதி சொல்றார். எதெல்லாம் இம்சையா இருக்குமோ அதெல்லாம் அதர்மத்தை ஏற்படுத்தும். அப்படின்னா அக்னியோம யாகத்தில் பசுகிம்சை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுவும் அதர்மத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு ஆபத்து. என்ன ஆபத்து தெரியுமா? அப்ப சாஸ்திரமே அதர்மத்தை சொல்லியிருக்கா சுவாமி? இல்லையே. அப்ப இவர் சொல்றாரு அக்னிசோம யாகத்தில் பசுகிம்சை சொல்லலான்னு, ஆனா பிராணி இம்சை கூடாதுன்னு சொல்லியிருக்க. அப்படின்னா இதுல என்னன்னா, எந்தெந்த இம்சை எல்லாம் சாஸ்திர நிஷித்தமாக சொல்லப்பட்டிருப்பதை இம்சித்தால் அதர்மம் ஏற்படும். அப்ப சாஸ்திர நிஷித்தம் என்பது உபாதி. இது சாஸ்திரமே ஒத்துண்டு இருக்கு. பசுவை அந்த அக்னிசோம யாகத்தில் இம்சிக்கலாம்னு சாஸ்திரம் ஒத்துண்டு இருக்கு. ஒத்துண்டபடியா, ஏன்னா அந்த பசுவுக்கு சொர்க்கம் கொடுக்குறான், அந்த பசுவுக்கு சொர்க்கம் கொடுக்குறான். அந்த விசாரத்துக்கு போக வேண்டாம், இது பௌத்தருடைய நிலை வரும்போது அங்க நான் விசாரிக்கிறேன், இருக்கட்டும். ஆனா அந்தந்த இம்சையெல்லாம் சாஸ்திரத்தில் நிஷிதமாக சொல்லப்படி இம்சித்தால் அப்ப அதர்மம். அப்ப சாஸ்திர நிஷித்தம் என்கிறது உபாதி. எப்படி ஈர விறகு உபாதி ஆகிறதோ அதே போல சாஸ்திர நிஷித்தம் என்கிற உபாதி வந்தால் சாஸ்திரம் நிஷித்தமாக சொல்லப்பட்ட இம்சையை பண்ணினால் அதர்மம் வரும். சாஸ்திரம் ஒத்துள்ள அதர்மம் வராது. அக்னி ஹோமத்தில் சொல்லப்பட்ட பசு இம்சையை சாஸ்திரத்தில் விகிதமாக இம்சிக்க கொள்ளப்பட்டதாக இருக்கிறபடியாலே அதர்மம் வராது. சாஸ்திரம் அதை ஒத்துண்டு இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் பொய் சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. ஒருத்தர் சொன்னார், சாமி பொய் சொல்லப்படாதுன்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கேன். சொல்லலாமே, நல்லா சொல்லுங்க. நான் நிறைய பொய் சொல்லிட்டு இருக்கேன். எப்ப சொல்லலாம் தெரியுமா? உயிருக்கு ஆபத்தா இருந்தா பொய் சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. பிராணாப்தினா பொய் சொல்லலாம் சொல்லியிருக்கு. அப்ப பொய் சொல்லலாமா கூடாதா? சாஸ்திரம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சுவாமினா, அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதே போல பிராண இம்சையும் கூடாது, பிராணி இம்சை கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா அதுக்கு விதிவிலக்கு இருக்கு. அக்னிசோம யாகத்தில் பசுவை இம்சிக்கலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இது சொல்லுவாங்க. அப்ப அதர்மம் வராது. ஆக உபாதினாலும் அசித்தம் ஏற்படலாம். உபாதியோடு இருப்பதினால் அனுமானம் தோஷமாக. ஆக நாம் அனுமானம் 5 வகையை பார்த்தோம்ல, இதில் முதல் வகை அசித்தம். அசித்தம் அதைத்தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்ப அசித்தத்துல முதல்ல 3 வகை பார்த்துட்டோம். அசித்தமே ஒரு வகை, அதுல ஒண்ணு பார்த்துட்டோம். இப்ப 2வது விருத்தம். விருத்தம்னா ஏத்துவ போல இருக்கும், ஆனா சித்தி அடையாது. அந்த ஏத்து புரியத்துக்காக சொல்றேன். பகை இருக்கணும், பகைதான் ஏத்து. ஆனா அந்த பகையால் நம்ம ஸ்தாபிக்கிறது நெருப்பு, அது சித்தி அடையாது. அதத்தான் அசித்தம் அப்படின்னு இப்ப சொல்றது விருத்த ஹேத்து. சாத்தியத்துக்கு விபரீதமான வியாப்தியை சொல்லி வந்தால் அதுதான்
இந்த இடத்துல விருத்தம் சாத்தியத்துக்கு விபரீதமான சொல்லியாச்சுன்னா அதான் விருத்தம். அதாவது பிரகிருதி என்பது நித்தியமானது, அதே போல அறிவில்லாதது. எதனால் என்றால் உருவாகிறபடியாலே. சிலரெல்லாம் சிரிக்கிறதா கூட தோணும் சில நேரத்துல. நிறைய தெரிஞ்சிருந்தாலே அது தப்பா பேசினாலே நமக்கு என்ன தோணும்னா பேசாம இருக்கலாமோ தோணும் அப்படின்னு. இப்ப இந்த பூர்வபட்சி என்ன சொல்றேன்னா, பிரகிருதி நித்தியமானது. பிரகிருதி நித்தியமா இல்லையா? நித்தியம்தான். ஒரு காலத்துல அது பிரளயத்துக்கு உண்டாக போறது இல்லையா பிரகிருதி. ஆனா அந்த பிரகிருதி நித்தியமானது, அறிவில்லாதது. இதனால் உருவாகி இருக்கிறபடியாலேன்னு சொல்ல வேணும். இந்த என்ன பாருங்க, எந்த ஒரு பொருளும் உருவாகினாலே அது அழியும்னு அவனுக்கே தெரியும். ஆனா அவன் வேறுண்ட பிடிவாதமா இந்த வார்த்தையை சொல்றான். பிரகிருதி நித்தியமானது. ஏன் நித்தியமானது? அழிவில்லாதது. எதனால? உருவாகி இருக்கிறபடியால். என்னன்னு எது போல உருவான காலம் நித்தியம் தானே, காலம் நித்தியம் தானே. அதே போல பிரகிருதியும் உருவானபடியால நித்தியம்னு சொல்ல பாக்குறார். இதுல ஆபத்து எங்க இருக்குன்னா, அதாவது உருவானபடியாலே என்பதை வைத்துக் கொண்டு எதை ஸ்தாபிக்கிறார் பாருங்க. நித்தியமானது ஸ்தாபிக்கிறார். என்னைக்குமே ஒண்ணு படைக்கப்பட்டாலே அந்த படைப்பு என்னைக்கோ அவன் அழியும்னு தன்னடையே கிடைக்கும். ஒரு படைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது நித்தியம் சொல்லிட்டு இருக்காரு. அதுல இருந்தே தெரியுது இந்த ரெண்டுமே பொருந்துமானா பொருந்தப்படாது. இப்படி பொருந்தாத ஒன்று சொல்லி பார்க்கிறார். இது போல குடம் நித்தியம் உருவானபடியாலே. இது உண்டா? குடத்தை நம்ம உருவாக்கினோம், குடத்தை உருவாக்கினோம். எதனால சுவாமி உருவாக்கணும்? நித்தியமானபடியாலே. குடம் நித்தியம் எதனால? உருவானபடியாலன்னா தவறு. உருவாகிறபடியாருன்னா அது அனித்தியம். என்னைக்கு உருவாயிட்டோ அது அனித்தியம்னு அர்த்தம். அதனால்தான் அதனால இந்த விருத்த ஹேத்து தான் விருத்தம். விருத்த ஹேத்து அப்ப உருவானாலே அனித்தியம் தானே. அசித்திக்கம் நித்தியமே சித்திக்காக அப்படி ரெண்டாவது முடிச்சார். அடுத்து மூணாவது அனகாந்திகம். இத சவ்யச்சாரம் சவ்யச்சாரம்னு ரெண்டும் ஒண்ணுதான். சவ்யச்சாரம் அனகாந்திகம் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த நியாயசாஸ்திரத்துல சத்பிரதிபட்சம் அசத் பிரதிபட்சம் அனகாந்திகம் சவ்யச்சாரம் இது புத்தகம் நிறைய இருக்கு. இந்த புரியத்துக்காக சொல்றேன். இந்த அனுமானத்துக்கு நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, ஒண்ணு ரெண்டு இல்ல. இந்த பாருங்க, சவ்யச்சாரம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அனகாந்திகன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அசத் பிரதிபட்சம் அசத் பிரதிபட்சம் நம்ம பார்த்துக்கோம். சத் பிரதிபட்சம் அசத் பிரதிபட்சம் அதெல்லாம் ஒரு புஸ்தகம் இருக்கு. நியாயசாஸ்திரம் புஸ்தகம் இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு புஸ்தகமும் 200 பக்கம் 300 பக்கம். அந்தந்த புஸ்தகம்லாம் வாசிச்சுட்டு வரணும். வாசிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல சதுர்தச லட்சணைன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, ரொம்ப நல்லா போகும். இதெல்லாம் வாசிச்சுவா. எப்படி இருப்பார் சுவாமி? அவர் ஆகாசத்துல படப்பார், அப்படியே மேல பறந்துட்டே போவார். அவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்கணும்னா பார்த்தாதான் தெரியும். இதெல்லாம் வாசிச்சுட்டு அதன் பிரகாரம் அவர் இருந்தார் ஒருத்தருடைய சேர மாட்டார். இதெல்லாம் என்னன்னா ஒருத்தருக்கும் பிடிபடாதவர். மொத்த படிப்பு ஆகாசத்தை படிச்சுட்டு இருப்பார், ஆகாசத்தையும் பிடிச்சிப்பார். இதை படித்த அந்த சுவாமி எப்படி இருப்பார் பார்த்தாதான் தெரியும். இப்ப அனுமானம் பண்ணும்போது சில இடத்துல ஏத்துவானது சாத்தியத்தோடு குமா போயிட்டா, அதாவது என்ன பாருங்க, எங்கெங்கெல்லாம் தொகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. சரி, ஆனால் இந்த தோஷம் எங்க வரும் தெரியுமா? தொகை இருக்கு ஆனால் நெருப்பு இல்லை, தொகை இருக்கு ஆனால் என்று ஆயிட்டா அதுக்குதான் விபச்சாரம்னு பேர். விபச்சாரம்னா எத்தையோ நினைக்காதீங்க. விபச்சாரம்னா குற்றம்னு அர்த்தம். விபச்சாரம்னா குற்றம்னு அர்த்தம். அதான் விபச்சாரம். நாம் ஒரு ஏத்துவை சொல்லி சாத்தியத்தை ஏத்து எது புகை ஏத்திய சொல்லி சாத்தியமான நெருப்பை ஸ்தாபிக்கிறோமோ நம்ம அந்த சாத்தியமும் தோஷம் எல்லா இடத்துலையும் சேர்ந்து இருக்கணும். என்ன பாருங்க, சாத்தியம் ஏத்து பட்சம் 3 சேர்ந்து இருக்கணும். 3 சேரலைன்னா தோஷம் ஆயிடும். சேராம இருந்தா அதுக்கு விபச்சாரம்னு பேரு. அதுதான் இங்க 4ஆவதா எடுக்கிறார். அந்த குற்றம் வருது. அதாவது இந்த மலை புகை உள்ளது, நெருப்பு இருக்கிறபடியாலும் சொன்னா நெருப்பு இருந்து புகை இல்லாத இடம் இருக்கு. புகை இருக்கிறபடியாலே நெருப்பு இருக்குன்னு சொன்னா புரியும். நெருப்பு இருக்கிறபடியாலே புகை இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அது பூர்ணமா அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நெருப்பு இருந்து புகை இல்லாத இடம் உண்டு.
அயப்பிண்டம் இரும்பு துண்டு. இரும்பு துண்டு நன்னா காய்ச்சியாச்சுன்னா அது நன்னா இரும்பு நன்னா நெருப்பு இருக்கு, புகை வருமா? வராது. அதனால நெருப்பை வைத்துக் கொண்டு புகையை ஸ்தாபிக்க முடியாது. ஆனா புகையை வைத்துக் கொண்டு நெருப்பை ஸ்தாபிக்கலாம் இல்லையா? அப்ப நெருப்பை வைத்துக் கொண்டு புகையை ஸ்தாபித்தா அதுதான் விபச்சாரம். அந்த விபச்சாரம் என்று குற்றம் வரும் அப்படி தெரிவிக்கலாம் இல்லையா? ஆக அதுக்கப்புறம் குற்றம் வரும். அனகாந்திகம், அதாவது எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். ஏகாந்தம் போயிட்டா விபச்சாரம்ங்கிற குற்றம் வரும். விபச்சாரி என்ன தோஷம்னு அர்த்தம். கொஞ்சம் என்ன பண்ணுங்க, விபச்சாரி அப்படின்னு யாரையும் சொல்லணும் அப்படின்னா தோஷம். நம்ம என்னன்னு அர்த்தத்துல வச்சுட்டு இருக்கோம். என்ன அதுவும் உண்டு, அது இல்லைன்னு அப்படின்னு சொல்லல. விபச்சாரம், விபச்சாரி, விபச்சாரம் கண்ணனே தெரிவிக்கிறார் கீதையில. விபச்சாரம் சொல்றான், என்ன சொல்றான்? என்னிடத்தில் விபச்சாரம் இல்லாத பக்தி பண்ணு அர்ஜுனா. என்னிடத்தில் விபச்சாரம் இல்லாத பக்தி பண்ணுனா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிடத்துல பண்ணிட்டு இன்னொரு இடத்துல பண்ணாதேன்னு அர்த்தம். அப்ப பண்ணினா குற்றம். இது கண்ணனை கீதை ஏதோ பொதுமறை ஒண்ணும் கிடையாது, தன்னைத்தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, பிற மதத்தை மறைச்சிடுவான். இந்த விபச்சார புத்தி இருக்கு இல்லையா? விபச்சாரம் என்ன? என்னிடத்துல மனசை வச்சுட்டு என்னிடத்துல பக்தி பண்ணிட்டு இன்னொருத்துல வைக்காத. அனன்ய பிரயோஜன பலனா இருக்கணும், பிரயோஜன பலனா இருக்கக்கூடாது உனக்காக, அது ஒண்ணு. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, இது அவனுக்கே ஆட்பட்ட உனக்கே நாம் ஆட்செய்வோம் அந்த தன்மையோடு இருக்கணுமோ, இன்னொரு இடத்துல பண்ணாதுன்னு அர்த்தம். ஆக விபச்சாரம் இல்லாத பக்தி. அப்பனா பக்தி இங்கேயே இருக்கு, ஆள் பாதி ஆடை பாதி, சமித்தி பாதி சாவித்திரி பாதி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப கண்ணனிடத்திலேயே பக்தி, கண்ணனல்லால் தெய்வமில்லை இல்லை கண்டி, அந்த நிலையோடு இருக்கணுமோ அந்த தோஷம் இல்லாத பக்தி என்பதுதான் விபச்சாரம் பேர். அந்த விபச்சாரத்துக்கு சாதாரணம் என்னும் அசாதாரணம் ரெண்டு வகை உண்டு. மறுபடியும் பிரிக்கிறேன் சுவாமி, என்ன பண்றது? வச்சு எழுதி வச்சிருக்காரு. விபச்சாரத்துக்கு சாதாரணம் என்றும் அசாதாரணம் என்று ரெண்டு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரண அசாதாரண, பட்சம் விபட்சம் சபட்சம், இந்த மூணு இருக்கும்போது இருக்கும் ஹேத்து சாதாரண ஹேத்து. இந்த இதற்கு வியாப்தி சொல்றாரு, சப்தம் அடிவற்றது. ஏன்னா அறியப்படுகிற விடையாளு சப்தம் இருக்கணும், நம்ம பேசிட்டு இருக்கணும், பேசக்கூடிய சப்தம். அந்த சப்தம் அடிவற்றது எதனாலே? அறியப்படுகிறபடியா. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வியாப்தி. அறியப்படாது, அழிவற்றது காலம் போலே. காலம் என்பது அறியப்படுவது தானே. ஆமா, 5:30 மணிக்கு ஆரம்பிச்சோம், இப்ப 6:05 ஆயிட்டு இருக்கு. அப்ப காலம் அறியப்படுவது தானே. அதே போல அது நித்தியம் தானே. அதே போல சப்தம் அறியப்படுவது, அதனாலே அழிவற்றது அப்படின்னு. ஆக மேலும் காலம் அழிவற்றதானே. ஆகவே சப்தமும் அறியப்படுவது, சப்தமும் அறியப்படுவது அடிவட்டது என்று என்னது? சப்தத்தை நித்தியம் என்று ஸ்தாபிக்க பார்க்கிறார். சப்தத்தை நித்தியம். இப்ப இதில் என்னென்ன ஆபத்து வரும்னா, அதாவது இதில் ஏத்து எதுன்னா காரணம். காரணம் எதுன்னு கேட்டா அறியப்படுகிறபடியாலே என்பதுதான் ஏத்து. சப்தம் ஏதோ ஒரு சப்தத்தை நான் பேசிட்டு இருக்கேன், இந்த சப்தத்தை நீங்க அறிகிறீர்கள், அதுதானே காரணம், அதுதான் ஏத்து. அறியப்படுகிறபடியாலே ஏத்து, அறியப்படுவதனால் சப்தம் நித்தியம், அழிவற்றது முடிவு பண்ணலாம் இல்லையா? இப்ப அறியப்படுவது என்பது பட்சத்துல இருக்கு, பட்சத்துல இருக்கு, சப்தத்துல இருக்கு, ஸ்வபட்சத்துல இருக்கு. சரி, ஸ்வபட்சம் என்ன? இந்த பட்சத்துல இருந்தா அந்த பட்சத்துல இருக்கணும். அதாவது மலை பட்சம், ஸ்வபட்சம்னா மடவள்ளி. அதே போல ஸ்வபட்சத்திலும் இது இருக்கணும், பட்சத்துல இருக்கணுமோ. அதே போல இந்த இடத்துல பட்சத்துல இருக்கும் தர்மம் ஸ்வபட்சத்துல இருக்கணுமோ இருக்கும். ஆனா இங்க பட்சம் அறியப்படுவது, அதே போல ஸ்வபட்சம் அறியப்படுவது. இதுதான் ஜீவாத்மா என்று சொல்லலாம். இது அறியப்படுவதாக இருக்கலாம். இதனால்தான் ஸ்வபட்சம். மேலும் ஆத்மாவும் அடி, என்ன பாருங்க, ஆத்மாவும் அடி வந்தது தானே, அறியப்படுவது தானே. ஆத்மாவும் அடிவற்றது தானே, அறியப்படுவது தானே. அப்ப ரெண்டும் தோணும். அப்ப சப்தம் அடிவற்றது. இந்த ஆத்மா சப்தத்தாலதான் சொல்றோம். அப்ப ஆத்மா அழிவற்றது தானே. அது மட்டும் இல்ல, அறியப்படுவது தானே ஆத்மா. ஆமா, அதே போல சப்தமும்
அடிபட்டது, அறியப்படுவது அப்படின்னு சென்றார். சரி சுவாமி, ஆனா எங்க ஆபத்துனா விபட்சத்துக்கு போன உடனே அறியப்படுவதாக கடம் இருக்கு. விபட்சம் என்ன புரியத்துக்காக பட்சம் ஸ்வபட்சம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும்னா இன்னும் நான் நிதானமா போகணும். கொஞ்சம் சம்பந்தம் மறுபடியும் இப்ப சொல்றேன். பட்சம்னா மலை, அது கூட போறதே கிடையாது. இந்த அனுமானம் பிரமாணம் சொல்ற வரைக்கும் மலை, அதே மாதிரி பட்சம், சாத்தியம், கேது, புகை, நெருப்பு, மடப்பள்ளி, குளம் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். சரி, இப்ப பட்சம்னா மலை, சுபக்ஷம்னா மடப்பள்ளி, விபக்ஷம்னா குளம், குளத்துல நெருப்பு இருக்குமா? இருக்காதனும். அதே போல இங்க பட்சம் சொல்லிட்டார், சபக்ஷம் சொல்லிட்டார். பட்சம் எது? சப்தம் தான் பட்சம். சபக்ஷம் எது? இந்த ஆத்மாதான் சபக்ஷம். விபக்ஷம் எது? விபக்ஷம் சொல்ல போனோம். விபக்ஷம் பட்சம் என்று சப்தம், சபக்ஷம் விபக்ஷம் எதுன்னா கடம், குடம் இருக்கணும். அதாவது ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டுதான் இருக்கணும். அதே போல சப்தத்தை காட்டிலும் வேறுபடுத்த குடம் வச்சுக்கோ. குடம் வச்சுன்னா இந்த மூணிலும் அறியப்படிவை என்பது இருக்கு. இருந்தாலும் சாதாரண தோஷமுடையதாக ஆகிறது. அப்படின்னா ஸ்வபட்சத்தில் விபட்சத்திலும் இல்லாமல் பட்சத்துல மட்டும் இருப்பது அசாதாரண ஏற்று. ஸ்வபட்சத்திலையும் கிடையாது. ஏன்னா சப்தத்தை நம்ம பார்க்கிறோம்னு உணர்றோம். அதே போல சப்தம் நம்ம காது கேட்கறது, ஆத்மா காது கேட்கறதும். அதனால இது சாதாரண ஏற்று. இது திட்டாந்தம் பார்ப்போம். என்ன திட்டாந்தம்னா பூமிக்கு அழிவே கிடையாது. ஆமா, பிருத்திவிக்கு அழிவே கிடையாது. ஏன்? கந்தம் உள்ளபடியாலே. கந்தம்னா வாசனை, கந்தம்னா வாசனை, வாசனை உள்ளபடியாலே. கந்தம் உள்ளதற்கும் பூமி அடியாதற்கும் என்ன சுவாமி சம்பந்தம்? ஒரு பொருள் வாசனையா இருக்கு, சந்தனம் வாசனையா இருக்கு, வாசனையா இருக்கா சுவாமி, அப்பனா அழியாது சொல்ல முடியுமா? இப்ப அப்படிதான் சொல்றாரு பூர்வபக்ஷி. பூமி அழியாதது எதனாலே? கந்தம் உள்ளபடியாலே. என்ன சுவாமி சம்பந்தம்? இதுதான் தோஷமான அனுமானம். இந்த அனுமானம் தான் கூடாது. இதுதான் தோஷமான அனுமானம். அதே போல ஆத்மா அழிவற்றது, ஆனால் பூமியை போல கந்தம் இல்லை. ஆத்மா வாசனை வருமா? எங்க இருக்குன்னு தெரியலையே சுவாமி. பூமியை போல கந்தம் இல்லை. ஜலம் என்பது விபட்சம். இப்ப தண்ணி இருக்கணும், இது சபட்சம் இல்லை, விபட்சம். ஆனால் அது அறிவோடு கூடியது, ஆனால் கந்தம் இல்லை. ஜலத்தினால் ஆத்மாவிலும் கந்தம் இல்லை. ஜலத்திலையும் கந்தம் இல்லை, ஆத்மாவிலும் கந்தம் இல்லை. ஆனால் எங்கெங்கெல்லாம் ஒன்று அடிபட்டதாக இருக்கு, நல்ல வரணும், அங்கங்கள்லாம் கந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் சொல்ல முடியாது. ஆக அறிவு உள்ளதாக இருக்கு. அப்ப பட்சத்தில் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். நாம் எடுத்த பூமி கந்தம், இதில் பூமியில் மட்டும்தான் கந்தம் இருக்க தவிர ஆத்மால கந்தம் இருக்கா? இல்ல. சப்தத்துல கந்தம் இருக்கா? சொல்லும் போது வாசனையா சொல்றார் சுவாமி. நாட்டம் அடிக்கும், காய் சரியா பல் தேய்க்கலன்னா, இல்ல சில பேருக்கு இயற்கையாவே ஒரு துர்நாற்றம் வரும். வயசாயிட்டனாலே அது எத்தனை தடவை தேய்ச்சாலும் சரி, சில துர்நாற்றங்கள் அது வயத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாதியால வர்றது. அது சூடு அதிகமானாலும் அந்த மாதிரி வருமானம். அந்த நாத்தம் வேணா, துர்நாற்றம் அது வேணா வருவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, வாசனை வருவதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? எதுக்கு சொல்றேன்னா, பூமியில் மட்டும்தான் கந்தம் இருக்க தவிர, பட்சத்துல மட்டும்தான் கந்தம் இருக்க தவிர, ஸ்வபட்சத்திலையோ விபட்சத்துல இல்லைன்னு சொன்னால் அப்ப அசாதாரண குற்றம் வருது இல்லையா? அதைத்தான் இதில். ஆக இது வரைக்கும் 3 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அசித்தம், விரோதம், தபச்சாரின்னு 3 பார்த்தோம். 4வது பிரகரண சமஸ்து. பிரகரண சமஸ்து. பிரகரண சமஸ்துனா என்ன சுவாமி? இந்த எடுத்திருக்கேன் பாருங்க. பிரகரண சமம், பிரகரண சமம். பிரகரண சமம்னா என்னது? சாத்தியத்தை ஸ்தாபிக்க விபரீதமான ஏற்று இருந்தால் அது தப்பா போயிடும். எக்ஸலண்டான முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிருக்கணும். சாத்தியத்தை ஸ்தாபிக்க விபரீதமான ஒரு ஏற்று இருந்தால் அது தப்பாவிடும். இதுதான் சத்பிரதிபட்சம்னு வேறு. இதுக்கு சரி, அதாவது நாம் சாதிக்க வந்த சாத்தியத்தை அதற்கு எதிராக ஸ்தாபிக்க இன்னொரு ஏற்று இருந்தால் அது நிற்காது. அதுதான் இது. அந்த சத்பிரதிபட்சத்தை தான் பிரகரண சமம்.
என்னன்னு பார்ப்போம். அதாவது இதுக்கு திட்டாந்த சொல்றேன். பகவான் நித்தியம் தானே. ஏன்னா அவன் அனித்திய தர்மம் இல்லாதபடியால் என்றார். எப்படிலாம் பேசுறா பாருங்க. பகவான் நித்தியன். ஏன் சுவாமி இதெல்லாம் நித்தியன்? அவன் அனித்திய தர்மம் இல்லாதபடியால் இப்படி சொன்னா அப்படின்னு சொன்னான். அதனால் என்ன பண்ணா சமபலம் இருக்கக்கூடிய ரெண்டையும் சொல்லவே முடியாது. சமபலம் இருக்கக்கூடிய ரெண்டையும் சொல்லவே முடியாது. எப்படின்னா நாம் ஒன்றை ஏதுவாக கொண்டு ஓர் சாத்தியத்தை ஸ்தாபிக்கிறோம்னாலே இன்னொரு ஏது அந்த சாத்தியத்தை இல்லை என்று ஆக்கப்படாது. ஒரு ஏத்து சொல்றோமோ ஒரு காரணத்தை சொன்னா இன்னொரு காரணத்துக்கு சமமா இருந்தா அது சமமான காரணத்தை சொல்லவே படாது. ஏன்னா இப்படி ஆக்கினால் அது தோஷம். அது தோஷம். அதுதான் பிரகரண சமம். அப்படின்னு என்ன? இது பகவான் நித்தியம், ஏன் அனித்தியமாக இல்லாதபடியாக தான். அது தவிர அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் ஆரம்பிப்பாரு. என்ன சுவாமின்னா, நான் கூட அனித்தியம் கிடையாது சுவாமி, நித்தியம் தான். என்ன சுவாமின்னா, நான் ஆத்மா நித்தியம் தானே அப்படின்னு உடனே மேல மேல ஒவ்வொருத்தரும் போயிட்டே இருக்கும். அதனால சமமான ஏற்போ காப்பக்கூடாது. அதனால பிரகரண சமம் அப்படின்னு தொழித்தார். கடைசி காலாத்தியம். காலாத்தியம்னா பட்சத்தில் சாத்தியமே இருக்காது. பட்சண மலை, சாத்தியம் நெருப்பு, அந்த நெருப்பே இருக்காது. பட்சத்தில் ஆக என்னன்னா 2 நாட்கள் ஒருத்தர் வாதம் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில மலையில நெருப்பு இல்லைன்னு சுவாமி, இத்தனை நாள் 2 நாள் காலட்சேபத்துல மலை நெருப்பு சாத்தியம் பட்சம் ஏது புகை இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப நெருப்பே இல்லைன்னு சொன்ன பட்சத்துல சாத்தியமே இல்லைன்னா எதை வைத்துக் கொண்டு பேச? பட்சத்துல சாத்தியமே இல்லையே. சாத்தியம்னா நெருப்பு, பட்சம்னா மலை. மலையில நெருப்பே இல்லைன்னா எதை வச்சுட்டு பேச? அதுதான் அதுதான் இது காலாத்தியம் என்கிற குற்றம். அதாவது நெருப்பு உஷ்ணம், நெருப்பு உஷ்ணம் உடையதை ஸ்தாபிக்கணுமோ. இப்ப அவன் என்ன சொல்றான்னா நெருப்பு உஷ்ணம் இல்லாதன்னு ஸ்தாபிக்கிறான். நெருப்பு சூடு கிடையாது, சூடே கிடையாது ஸ்தாபிக்கிறான். ஏன்னா அது பொருளாக இருக்கிறபடியாலே. நெருப்பு ஒரு பொருள். இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு, இந்த இடத்துல ஒரு தாயக்கட்டை இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு பாய்ச்சிக்கை இருக்கு, அதெல்லாம் தொட்டேன் சுடுறதா சுடுறதா பொருளானபடியால. நெருப்பு ஒரு பொருள் தானே, பொருளானபடியால சுடல. ரெண்டாவது இப்ப ஜலம் இருக்கணும், ஜலத்தை தொட்டா சுடுறதா? சுடு ஜலம் அதிகம் ஜலம்னு சொன்னேன். ஜலத்தை சுடுறதா சுடலையணும். அப்ப ஜலமும் ஒரு பொருள் தானே. அதே போல நெருப்பும் ஒரு பொருள். அதே போல ஒண்ணும் வேண்டாம், பஞ்சபூதங்கள் இருக்கணும். பஞ்சபூதத்துல ஒண்ணுதான் நெருப்பு. பஞ்சபூதங்கள் சொல்றதா? நெருப்பு விட்டுருங்க. பிருத்திவி, அப்பு, தேஜஸ் விட்டுருங்க. வாயு, ஆகாசம் இதெல்லாம் தொட்டா தொடர்றதா? தொடலையணும். அதே போல நெருப்பு சுடலைன்னு வாதம் பண்றான். சுடல. அதனால பஞ்சபூதம் உண்மை சுடலையணும். அதே போல நெருப்பும் உஷ்ணமாக இருக்காது. ஏன்னா பஞ்சபூதத்தில் ஒன்றானபடியாலே வியாப்தி சொல்றான். இந்த மாதிரி எல்லாம் பேசுவா சுவாமி. இதெல்லாம் பேசி சுவாமி ஸ்ரீபாஷ்யத்துல எவ்வளவு சிரமப்பட்டுருவார் பாருங்க. நமக்கே இப்ப காலட்சேபம் சொல்றச்சே என்னமோ புரியுற மாதிரி இருக்கு, புரிகிறா போல இருக்கு, புரியாத போல இருக்கு, என்னன்னா நமக்கு இருக்கணும். அப்ப சுவாமிக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நீ சொல்லுவாங்க இந்த மாதிரி பேசினா பஞ்சபூதத்தில் ஒன்றானபடியால. எது போல? ஜலத்தை போல நெருப்பு உஷ்ணம் அப்படின்றான். உஷ்ணம் இல்லைன்றான். நெருப்பு சுடாது, உஷ்ணமே கிடையாதுன்னா. பிரத்யட்சமா நெருப்பு சுடுறதுனும் தெரியுது, தொட்டா சுடுறதுனும். இப்ப அவர் சாதி பார்க்கறது நெருப்பு உஷ்ணம் இல்லைன்றது. பிரத்யட்சத்தை உடைக்கிறார் அவர். பிரத்யட்சத்தை இல்லை ஆக்குறார் இல்லையா? அப்ப அதை ஸ்தாபிக்கிற பாக்குறார். அதுவே பட்சத்துல இருக்காது. இதுக்குதான் காலாத்தியன்னு பேர். அந்த சுவாமியை கூப்பிடணும். சுவாமி நெருப்பு உஷ்ணமே இல்லைன்னு சொன்னாருன்னு அந்த சுவாமியை கூப்பிடணும். கிட்டக்க வரைக்கும் சுவாமி வந்தாரு. அந்த ஜலம் இருக்கு, ஜலத்தை தொடுனாரு. தொடுன்னு சொன்னேன். போய் தொட்டாரு. எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்கு சுவாமி, உஷ்ணமே கிடையாதுன்னு. அதை சொல்லிட்டு அது மட்டும் இல்ல, இதை போலதான் சுவாமி நெருப்பு சுடாது அப்படின்னாரு. அப்படியா சுவாமி? அங்க சத்தியாராதனை நடந்துட்டு இருக்கு, 100 பேருக்கு. அங்க அடுப்பை பத்த வச்சிருக்கா, அங்க போய் தொட்டு பாருன்னா வருவார? போகவே மாட்டார். அப்ப இது பிரத்யட்சத்துல எதிர்த்தட்டா இருக்க அப்படி சுடுகிறபடியானே அதுக்கு காலாத்தேன். அப்ப பிரத்யட்சத்தில் நெருப்பு சுடுகிறபடியானே அது பாதிக்கப்படுகிறது. இப்ப முடிக்க போறா சுவாமி, முடிக்க போறாரு. ஆமா, இன்னும் இருக்கு, முடிக்க போறா. சரி, இப்ப இது வரைக்கும்
அனுமானத்தை நிரூபித்தோம். ஆனா தார்க்கிகம் இன்னும் விடல. தார்க்கிகம் என்ன சொல்றான், இன்னும் நிறைய பிரமாணம் இருக்குன்றான். என்னென்ன பிரமாணம்? இது வரைக்கும் இந்த 3 பிரமாணம் தான் பார்த்துக்கணும். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், 8 பிரமாணங்கள் இருக்குன்னு சொல்றான். ஆனா 8 பிரமாணம் என்னன்னு இன்னும் தெரிவிக்கல உங்களுக்கு. அடுத்த காலத்தில் தெரிவிக்கிறேன். 8 பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணம் அந்தந்த பிரமாணம் தான் 3ன்னு வச்சுக்கொண்டு இத்தனை நாள் பேசிட்டு இருக்கோமோ. ஆனா ராமானுஜ பட்சத்துல பிரமாணங்கள் 3 தான், 8 பிரமாணம் கிடையாது. தார்க்கிகனோ சில மதவாதிகளோ 5 பிரமாணங்கள் உண்டு, 4 பிரமாணங்கள் உண்டு, 7 பிரமாணங்கள் உண்டு, 6 பிரமாணங்கள் உண்டு, 8 பிரமாணங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கட்டும். ஆனா நம் சம்பிரதாயப்படி ராமானுஜ பட்சத்துல 3 பிரமாணம். ஆனா இன்னும் சில பேர் நிறைய ஒண்ணு சொல்லலாம். ஆனா என்ன சொல்லுங்கன்னா, அந்தந்த பிரமாணத்துல கொண்டு வந்து இந்த 3க்குள்ளேயே சேர்த்துலாட்டு அந்தந்த பிரமாணத்துல கொண்டு வந்து எதுக்காக சுவாமி சொல்றாரு? 8 பிரமாணம் இருந்தாருன்னா ஒண்ணுமில்லே, இந்த 3 பிரமாணத்துக்கு நமக்கு தலையை சுத்துறது. பிரத்யட்சத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம், அனுமானத்தை பார்த்துட்டோம், இனிமேதான் சப்தத்தை பார்க்கணும். சப்த பிரமாணம் தான் வேதம் பார்க்கணும். இந்த 3 பிரமாணம் பார்க்கறதே தலையை சுத்துறதுன்னா இன்னும் 8 பிரமாணம் என்னன்னா, சுவாமி ராமானுஜருக்கு கருணை அதிகம். அவர் நம்மளை பாக்குறாரு. இவாளெல்லாம் எப்படி பண்ணணும்? ஏன்னா எனக்கு சாமர்த்தியம் இருக்குன்றதுக்காக என்னென்னமோ பேச முடியாது. ஒண்ணுமில்லை, ஒரு சாமானிய ஒரு கோட்டி, அந்த கோட்டில போயிட்டு நல்லா ஒரு சீபாஷ வித்வான் ஒருத்தர் என்ன போயிட்டு சீபாஷத்தை பத்தி அகில ஏய பிரத்தனீக கல்யாண கதானத்துவம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சார்னா என்ன சுவாமி ஆகும்னா, இவருடைய சாமர்த்தியத்தை காமிக்கிறார், இவருடைய வித்வத்தை காமிச்சா பிரயோஜனம் இல்லை. அதே போல நமக்கு வித்வத்து இருக்குன்னு அதை காமிக்கக்கூடிய டைம் சகசிரம் வேணா பண்ணலாம். அதை இந்த மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜனங்களிடத்துல, இந்த பக்தர்களிடத்துல என்னுடைய வித்வத்தை காமிக்கிறது. அவருக்கு எது சொன்னா புரியுமோ அதைத்தான் சொல்லணும். இதைத்தான் சுவாமி ராமானுஜர் அத்தனை பிரமாணங்கள் தேவையில்லை, 3 பிரமாணங்கள் போரும் அப்படின்னா இததான் புரியத்துக்காக சொல்றாரு. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இது சொன்னா புரியும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பகவத் குணத்தற்பரம்னு பேரு. அது சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யத்துக்கு சுவாமி பராசர பட்டர் அனுகிரகித்தார். அது பாஷ்யம். அந்த பகவத் குணத்தற்பத்துல பகவானுக்கு 5 நிலைகள். விண்மீதிருப்பாய், மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுளெங்கும் மறைத்துறைவாய். பரத்தம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சை என்று 5 நிலைகள். ஆனா சகஸ்ரநாமத்துக்குள்ளே 3 நிலைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன நிலைகள்? ஸ்ரீவைகுண்டம் என்ன, திருப்பார்க்கடல் என்ன, அதற்கு மேல அவதாரம் என்ன, இந்த 3 தான். அப்படின்னா பரத்வம், வியூகம், விபவம், இந்த 3 நிலைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய அந்தர்யாமி, அர்ச்சை இதாங்க காணும். பரத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, வியூகம் சொல்லப்பட்டிருக்கு, விபவம் சொல்லிருக்கு, இதான் இருக்கு. இப்படி எப்படி இப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துடுறேன். அதான் மொத்தம் 1000 திருநாமங்கள். 1000 திருநாமத்துக்குள்ளே முதல் 122 திருநாமங்கள் பரரூபம். நீங்க போனதை புத்தகத்தை வேற எடுத்து பாருங்க. முதல் 122 திருநாமங்கள் பரரூபம். அடுத்து 24 திருநாமங்கள் வியூகரூபம், திருப்பார்க்கடல், வியூகவாசகன், வியூகரூபம். அதன் பிறகு 147 கடைசி திருநாமம் வரைக்கும் விபவதாரம், அவதாரங்கள். இப்படிதான் சொல்லியிருக்கு. அச்சயம் கிடையாது, அந்தர்யாமியும் கிடையாது. சரி சுவாமி, எல்லாம் எப்படி சுவாமி? ஆனா புரிஞ்சிட்டார். அச்சயம் உண்டு, அந்தர்யாமித்துவம் உண்டு சொல்லிட்டார் சுவாமி பராசர பட்டர். எங்க சுவாமி? 122 ஒரு கணக்கு எடுத்தேன், அடுத்து 24 திருநாமம்னு ஒரு கணக்கு எடுத்தேன், அடுத்து 147 கிடு கிடு கிடுக்குன்னு எல்லாமே விபவம் என்று சொல்லக்கூடிய அவதாரம் தான் சொல்லியிருக்கேன்னா உண்டு. ஏன்னா விபவத்தில் என்ன விபவத்தெல்லாம் என்னது? விபவத்தில் அச்சய சாக்கலான்னாரு. அச்சை என்ன தெரியுமா? விபவத்துக்கு தான் பிரதிநிதி. அவதாரத்துக்கெல்லாம் பிரதிநிதி எதுன்னா அர்ச்சாவதாரம். பின்னானார் வணங்கும் ஜோதி பின்னூறு கடத்தாராய் முதலானாரே. பின்னானார்னா அந்த விபவம் என்று சொல்லக்கூடிய அவதாரங்களை அனுபவிப்பாதவர்கள் அனுபவிக்கிறவன்னா இன்னைக்கு ராமனா சேவை சாய்க்கிறார், கண்ணனா சேவை சாய்க்கிறார், விக்கிர ரூபத்துல இருக்கியா. அப்ப ராமனுக்கும் கோயில் உண்டு, கண்ணனுக்கும் கோயில் உண்டு இல்லையா? இதெல்லாம் எங்க தெரியுது? விபவத்துக்கு பிரதிநிதி ஆனபடியாலே இது அர்ச்சனை சேர்க்கலாம். அப்ப எங்கெங்கெல்லாம் விபவ அவதாரம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் அர்ச்சனை வச்சுக்கலாம். சரி சுவாமி, அந்தர்யாமி
அந்தரியாமை எப்படி சுவாமி? எக்ஸலண்டா சொல்ற பாருங்க. பரரூபத்தை நீங்க பாத்திருக்கல? பார்த்தது கிடையாது. அந்தரியாமி பார்த்திருக்கல? பார்த்தது கிடையாது. அதனால அந்தரியாமியை பரரூபத்துல சேர்த்துருங்க. அந்தரியாமியை பரரூபத்துல சேர்த்துருந்தார். இப்ப இன்னும் 5 நிலையை வந்துட்டு, விண்மீது இருப்பாய், மலமேல் இருப்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்துரைவான் தெரிவிக்கிறாளியா சேச்சாலியா. அதே போல இங்க 8 பிரமாணங்கள். அந்த 8 பிரமாணத்தையும் 3 பிரமாணத்துக்குள்ளே சேர்க்கலாம். ஏன்னா விபவத்தின் போது நாம பிறக்கல. பறந்திருந்தா என்ன சுவாமி? இங்க இருக்க மாட்டோம், சீவகத்துல கைங்கரம் பண்ணிருப்போம். அங்க பிறக்கலையோ, அப்ப அதை இழந்துட்டு போனோம். கண்ணனையோ ராமனையோ வராகனையோ இழந்தோமோனோ, அந்த இழவு தீர அர்த்தியா பகவான் சேர்க்கிறார். அதே போலதான் 3 பிரமாணங்களும் மற்ற பிரமாணங்களும் சேர்க்கலாம். தனித்தனியா பிறத்தாலே ஜனங்களுக்கு குழப்பம் ஏற்படும். சுவாமிக்கு இருக்கக்கூடிய கருணை. ஆரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருணை. இந்த குழப்பம் அப்ப சுவாமிக்கு கருணை. அதனால மற்ற பேருக்கு தாங்கள் எவ்வளவு பெரிய வித்வானு காட்டுன்றதுக்காக தான் சாஸ்திரத்தை போட்டு உலுக்கி உலுக்கி எடுத்து அந்த வித்வத்தை காட்டுதான் பண்றான். ஆனா சாஸ்திரத்தை உழுக்குவது முக்கியம் கிடையாது. அதை தெரிஞ்சு கொண்டு ஏதோ 2 பண்ணி பெருமாள் திருவடி அடையிறதுதான் முக்கியமே தவிர, அதை விடுத்து ஏன் உன் புத்திக்கு பரீட்சை பண்று அப்படின்லாம் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. உன் பக்தியை வேணா பரீட்சை பண்ணலாம், புத்தியை பரீட்சை பண்ண முடியாது. எங்க சதத்துல தான் புத்தியை பரீட்சை பண்ணுவா. சதத்துல எல்லாம் புத்திக்கு தான் வேலை, பரீட்சையே புத்திக்கு தான். ஆனா பக்திக்கு எது? பகவான் ஆசிரியித்தாயா அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப பக்திக்கு தான் பிராதானியம் கொடுக்கிறார். அதனால என்ன பண்ணார்? அதுக்கு மேல ஒண்ணு வேலை. ஆழ்வார்களுக்கு மேல பிரீத்தி யாருக்குன்னா நம்ம மேல சுவாமி ராமானுஜருக்கு தான் அத்தனை பிரீத்தி பகவானுக்கு. அதுக்கு மேல ஆழ்வாருக்கு பிரீத்தி. ஆழ்வார் கால பிடிக்கிறார் பகவான். என்ன எதுக்குன்னா, இது இத்தனை சொல்றதுக்கு என்ன காரணம்? என்னதான் சாஸ்திரம் 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 போயிட்டு இருந்தாலும் பெரியோருடைய வார்த்தையை வைத்துக் கொண்டு மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியன்னு சொன்னாரியா, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு இங்க சொல்றாரு. சரி சுவாமி, இப்ப ஆழ்வார் என்னன்னோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணாலும் ரிஷிகள் எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் என்ன என்னலாம் சடையினானும் பிரம்மனும் உன்னை காண்பான் என்னலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெல்கி நீர்ப்பார் தெரிவிக்கிறாரியா. ஆனா இந்த ஆழ்வாருடைய திருமுடி கிடைக்குமா? பகவான் காத்துட்டு இருக்கார். சிவன் என்ன, பிரம்மா என்ன, மட்டுமுண்டான தேவர்கள் என்ன, எங்கேயாவது கிடைக்குமா? அந்த சிவன் நாராயண் திருமுடி கிடைக்குமா காத்துட்டு இருக்கார். ஆனா அப்படிப்பட்ட பரபிரம்மம், மிக எட்டாத பரபிரம்மம், அந்த பிரம்மம் ஆழ்வாருடைய திருமுடி எனக்கு கிடைக்குமா, அவர் அனுகிரகிப்பேனா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையோ. இது சரி சுவாமி, இது கூடுமா? ஆழ்வாருக்கு தான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறார் பகவான். இது கூடுமா சுவாமின்னா? ஒரு சுவாமி ரொம்ப கோபம் வந்துட்டு, கஜேந்திரனுடைய காலை பிடிக்கலாம் உங்க சுவாமி, எங்க ஆழ்வார் காலை பிடிக்கிறதுக்கு கசக்கிறதான்னு கேட்டார். கஜேந்திரனுடைய காலை பிடிச்சாலும் சென்று நின்று ஆழி தொட்டானை தேனவர் சோலையும் ஆடமாமையிலை திருவல்லிக்கேலி கண்டேன்னு தெரிவிக்கிறான் இல்லையா. அப்படி இருக்காச்சே, கஜேந்திரனுடைய காலை பிடிச்சு ஊதுறாரணும், ஒத்தனம் கொடுக்குறாரணும், அதெல்லாம் பண்ணார். அது எங்க ஆழ்வாரை பிடிக்கிறது கசக்கிறதா. அப்ப இப்ப இந்த பக்தி இருக்கும்போது தான் சுவாமி பாக்குறார். மற்றபடி புத்திக்கு பிராதானியம் சுவாமி கொடுப்பதே கிடையாது. பக்தி இருக்கான்னா அப்ப புத்தி வேண்டாமன்னா? புத்தி வேணும். சுவாமிகிட்ட இருக்க அவரை பின்தொடர்ந்து போனாலே போகணும். அப்ப எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்றேன் சுவாமி. தெரிஞ்சுக்கணும். எது தெரிஞ்சுக்கணும்? அவரை பின்தொடர்ந்து போகணும்னு தெரிஞ்சுட்டாலே போகணும். வேற எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதத்தான் திரிபுராதேவின்னு ஒரு அம்மையார் என்ன பண்ணாருன்னா, அவர் என்ன பண்ண இதைத்தான் சொல்றாரு. எங்களுக்கு பெருமாள்லாம் அவர் தான் பரதேவதை, ஆனா ஒன்றும் தெரியாது. ஆச்சாரியன் எங்க ராமானுஜர் இருக்கார், அவர் பார்த்து நம்பெருமாள் கை காட்டினார், பெரிய பெருமாள் கை காட்டினார், அங்க போய் சேவிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கே அவர் ஈசான்யம் மூலம் கை காட்டினா அங்க போய் சேவிப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆச்சாரிய அபிமானம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆக சுவாமியா இப்ப சுவாமி கருணையை உருவானபடியாலே என்ன சொல்றாரு? 3 பிரமாணங்கள் போதும், அதுக்கு மேல வேணும். புறச்சமயங்கள் எல்லாம் பொது ஜனங்கிட்ட பேசுவான். என்ன பேசுவான்னா, வித்வான் இன்னைக்குமே சுவாமி என்ன சொல்லுவாரு, நீங்க பேசுறதுன்னா எங்கிட்ட பேசுவோம். வித்வான் பார்த்து சொல்றாரு, எங்கிட்ட பேசுங்க, பொது ஜனங்கிட்ட பேசாதுங்க, அவருக்கு புரிய போறது இல்லை. எங்கிட்ட பேசுங்க,
என்ன பேசுங்க. என்ன பொதுஜனங்களை சொன்னாலே அவங்களுக்கு சரியா சிந்திக்க தெரியுமான்னா சிந்திக்க தெரியாது. எப்ப தெரியாதோ உடனே என்ன பண்ணும், குழப்பி முடியணும். சுவாமியின் பட்சம்னா அந்த மாதிரிலாம் சொல்லாதே, உன்னுடைய சந்தேகத்தை என்னத்துல கேடு, அவாட்ட கேட்காத. உனக்கு வேண்டிய பதில நான் சொல்றேன், அவாட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நமக்கு என்ன சொல்றாருன்னா, சரி சுவாமி, சுவாமி என்ன சொல்லிட்டு இருக்காரு, சுவாமி ஸ்ரீபாஷை எழுதினார், வேதார்த்த சங்கிரகம் எழுதினார், கீதா பாஷை எழுதினார். இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு, கட்டமான பக்தியை சொல்லியிருக்காரு. நீங்க ஸ்ரீபாஷை எடுத்தா சரணாகிதேயில கிடையாது, கீதா பாஷை எடுத்தா சரணாகிதேயில கிடையாது, வேதார்த்த சங்கிரகம் எடுத்தா வேதாந்த சங்கிரகம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், இங்கெல்லாம் எடுத்துனா அங்கெல்லாம் பக்தி யோகம் வருதும் கிடையாது. சரி சுவாமி, அதெல்லாம் எழுதி வச்சுட்டு தான் அனுஷ்டிக்கும் போது தான் அனுஷ்டித்தாரணும். ஓ, பக்தி சாஸ்திரம் எழுதி வச்சேன், தான் அனுஷ்டிக்கும் போது என்னன்னா அபிமனானுரூப சுரூப ரூப குண விபவைஸ்வர்ய சீலா அனகதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகனாம் பக்பவனாலயா பகவதியும் சியம் தேயும் நித்யானபாயினும் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிசிம் அகல ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யா அனன்ய சரணகா சரணமகம் பிரபக்தி என்று சரணாகதிக்கு அனுஷ்டித்தார தவிர அத்தனை தூரம் கருணை உள்ள. ஆனா அவர் எழுதினது அங்க என்னது, பக்தி சாஸ்திரம். இப்ப நமக்கு புரிய வைப்பது இருக்கு சரணாகதி. ஆக அதுவே கருணைக்கு உதாரணம். ஏன்னா பின்னாடி வரப்போற வாக்கெல்லாம் இதெல்லாம் ஆகாதன்னு நன்னாவே தெரியும் சுவாமிக்கு. இந்த சாஸ்திரமோ இந்த அனுமானமோ, சுவாமி இத்தனை நாள் நீங்க இதை பேசிட்டு இந்த வார்த்தை சொல்ல வேண்டாமே, அதுக்கு பேசாம இருக்கலாம்னா சொல்லணும்னா அது பேசணும். இது சொல்ல வந்தேன்னா, அப்ப இதத்தான் வரப்போறதுன்னு தெரியல எழுதி வச்சுட்டு நமக்கு அனைத்துக்கும் சரணாகதி அனுஷ்டித்தாருன்னா இதெல்லாம் இவ்வாறு நல்லா தெரியும். நாம எத்தனை தெரிஞ்சு கொண்டு தரோம், குழந்தைக்கு என்ன கொடுக்குறோம் அது கொடுக்கணும். ஒருத்தர் நல்லா பிஹெச்டி படிச்சிருக்காரு, அந்த குழந்தை இப்பதான் எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி வந்துட்டு இருக்கு. இவர் பிஹெச்டி பாடத்துல அந்த குழந்தைகளை சொன்னா, நாமெல்லாம் யாரு, குழந்தைகள். சுவாமி யாரு, பிஹெச்டின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதெல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டது. சுவாமியுடைய மேதாவிலாசம். ஒரு தடவை சீபாஷம் கேட்கணும், சுவாமி விஷயம் மற்ற விஷயம் தான் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா மேதாவிலாசம் அவ்வளவு மேம்பட்ட ஞானி. ஒண்ணுமில்லே, நம்மளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிட்டான், ஏதாவது மருந்து அடிச்சு கொடுங்க, நம்ப முடியறதா பாருங்க, கொஞ்சமா நம்ப முடியறதா பாருங்க. இத்தனை பெரிய வேதாந்தி, சாமானியப்பட்டவர் இல்ல. அப்படி வேதாந்த விசாரம் பண்ணிட்டு நம்பெருமாளுக்கு ஜலதோஷம் இருக்கு, மூக்குல ஒழுகிறது, அதுக்கு ஏதாவது கஷாயங்காய் குடிக்கணும்னா இதை என்னன்னு சொல்றது. இத்தனை கருணை உள்ள, அத்தனை கருணை உள்ளம் படித்தவர். எதுக்கு சொல்ல வந்தா அந்த நிலை தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப காரே கருணை கலிமிக்க சன்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் ஒளிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க செய்யும் மறைவாதியராம் குளிமிக்கதென்று இப்புகழத்தில் வந்தவை போட்டு வினை தெரிவிக்கிறார் இல்லையா. இது மாறன் பசுந்தமிழ் பந்தர் மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாயுதமதமாய் விண்டிட எங்களை ராமானுஜ முனிவேடம் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்தவர் கொடுக்கிறார். ஒண்ணுமில்லை, சாமானிய ஒரு சிங்கம் இருக்கணும். கலிமிக்க சென்னல் கலைஞை கலைப்பிரமான் ஒளிமிக்க பாடல் உண்டு தன் உள்ளம் தடித்துங்கிற சிங்கம். சிங்கமாகட்டும் யானமாகட்டும், சிங்கம்னா கர்ஜிக்கும், ஓடு கர்ஜிக்கும், கர்ஜித்துனா. ஆனா வெளியில எங்கெங்க எதிரிகள் இருக்காலும் அத்தனை பேரும் கர்ஜிச்சு என்னென்ன பண்ணமோ பெரிய பெரிய யானையெல்லாம் பொடிபொடி ஆக்கக்கூடிய தன்மை சிங்கத்துக்கு உண்டு. இருந்தாலும் தன் குட்டி சிங்கம் வந்து தன்னாலே பெறப்பட்ட கொண்டு வந்தா அங்க வந்து கர்ஜிக்குமான்னா அங்க பூனையா பேசும், அங்க பூனையா பேசும். பூனையா பேசுறது மட்டும் இல்ல, அது மாமிசத்தை கொண்டு ஒரு போனும், மாமிசத்தை தானே சாப்பிடும். அந்த மாமிசத்தை நல்லா துண்டு 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 அதுவே ஆக்கும். தன்னுடைய பல்லாலே கடிச்சு துண்டு துண்டு ஆக்கி அதுக்கு அந்த வாய்க்கு எப்படி கொடுக்குறோமோ, எவ்வளவு சிறியது கொடுத்தா அது சாப்பிடுமோ அந்த மாதிரி சிறியதை கொடுக்கும். அதை போலதான் சுவாமி ராமானுஜர். அவருக்கு பெரிய சிங்கம், மகாசிங்கம், யானையை போலவர், சிங்கத்தை போலவர். அவருக்கு இருக்க மேதாவிலாசத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட காட்ட மாட்டார். நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு, ஒண்ணுமே தெரியாம இருக்க செய்தே. அந்த தெரியாம இருக்க இவளுக்கு என்ன கொடுக்கணும், உள்ளம்பூதம் குடிதானே புள்ளை பிள்ளை கிரைதேடும் உள்ளம்பூதம் குடிதானே ஆழ்வார் பாசனம், திருவங்கியாளர் பாசனம். அப்படி இருக்கச்சே அந்தந்த தகுந்தாவர் கொடுக்குறாருனோ அது கொடுக்கக்கூடிய சுவாமிக்கே உண்டு. அதனாலதான் கருணையை உடைவானபடியாலே என்ன தெரிவிக்கிறார், ஒண்ணு வேண்டாம்,
பிரமாணம் 8 வேண்டாம், 3 இருந்தா போறோம். ஆனா அந்த 3க்குள்ள 8ம் உள்ள சேரதுன்னு சொல்ல போனோம். அது எப்படி சொல்றார், என்னமா சொல்றார், எப்படி சொல்ல போறான்றது மேற்கொண்டு பார்ப்போம். ஆழ்வார் பெருமானாஜிய துல்லேசனம் ஆச்சாரியன் துல்லேசனம் பகவதால் திருவடிகளே சரணம். அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் அநேகமா திங்கட்கிழமை வரைக்கும் இருக்காது. எனக்கு சில என்னுடைய தம்பியுடைய பிள்ளைக்கு கல்யாணம், அது அடுத்த வாரத்துக்கு வாரம் தான். கொஞ்சம் சேவ காலம் தான் இருக்கு. அதனால அடுத்த வாரம் அநேகமா புதன்கிழமை தான் இருந்தா இருக்கலாம். உங்களுக்கு செய்தி வந்துடும். அந்த மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்துக்கணும். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். அடியேன் சுவாமி, தன்யஸ்ரீ சுவாமி. ரொம்ப டஃப் சிலபஸா இருக்கு சுவாமி இது. ஆனா 2 தடவை கேட்டா நல்லா புரியுமா? ஆனா இது புரிஞ்சுக்கதான் நம்ம பகவத் விஷயம் கேட்டா இன்னும் நல்லா புரியும். ஆமாங்க சுவாமி. இது வந்து நமக்கு இந்த தவறா புரிஞ்சுக்கிறதுல இருந்து வெளியே வர்றது இது எல்லாமே. ஆமா, நிச்சயமா 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 இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கே. ஆனா இதுல நமக்கு இது கிடையாது, நமக்கு அன்வயம் கிடையாது. அன்வயம் ஆழ்வார் பாத்திரம் கொஞ்சம் அன்வயம் இருக்கும். அன்வயம் இல்லாதபடியாலே இது கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா சிரமம் கிடையாது. வார்த்தைகள் தான் சுவாமி. அதை நீங்க மறந்துருங்க. அந்த அனுமானத்துக்கு உண்டான சப்தங்கள் அடிய சொல்லிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டேன். அந்தந்த சப்தத்தை ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இயற்கையா நடக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு அனுமானத்திலயும். அந்த சப்தங்களை நீங்க விட்டுடுங்க. அது ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்க சார். அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. கிருஷ்ணா சொல்லுங்க. அடியேன் சுவாமி. சுவாமி அதான் ரொம்ப கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அந்த சத்தத்தெல்லாம் இது பண்ணிட்டு ஒன்லி அந்த கருத்தை மட்டும் இது பண்ணிக்கணும் போல, கிரகிச்சுக்கணும் போல இருக்கு. இனிமே கொஞ்சம் சுலபமா ஆயிடும். ஏன்னா முடிஞ்சிருக்கு இல்லையா? சப்தம் வந்தா கொஞ்சம் நல்லா ஆயிடும் போல இருக்கு. நம்மளுடைய சப்தம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அதான் இனிமே இது முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. முடிஞ்ச உடனே அடுத்த காலட்சத்திலேயே சப்த பிரமாணம் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிடலாம். கேட்கும்போது ஸ்ரீபாஷம் அப்ப இன்னும் இதுவே டஃபா இருக்கு. அப்ப ஸ்ரீபாஷம் எவ்வளவு டஃபா இருக்குன்னு ஒரு பயம் வருது. ஆனா புரியும் போது ஆஹா இதுவே புரியுதுன்னா அப்ப ஸ்ரீபாஷம் நமக்கு புரியுன்ற அந்த சந்தோஷமும் வருது. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நல்லா ரொம்ப இத ஒரு தடவை கேட்டுட்டு ஸ்ரீபாஷன் கேட்டாருமானா அடிப்படை இதுதான். இல்ல கொஞ்சம் வேதாந்த விஷயம் வரும்போது கொஞ்சம் இதுவா தான் சுவாமி இருக்கு. ஒரு ஆழ்வார்கள் பாசுறோம் அதோடைய இது இந்த பக்தி இதுவா பழமா இருக்கிறது கொஞ்சம் இதுவா அழறது ஆழ்வார்களோட அழுகை அது மாதிரி போனா நல்லா இருக்கு. இது ரொம்ப வேதாந்த பரமா இருக்கிறது அப்படியே ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு. அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது அபச்சாரம் அது. பட் மாதிரி ஒரு இதுவா இருக்கு. ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் இதுல வந்து சிரமங்களே கிடையாது. கொஞ்சம் நம்ம நிதானமா கொஞ்சம் நீங்க மறுபடியும் உங்களுக்கு ரெக்கார்டிங் வருமே, நீங்க கேட்டு பாருங்க. மறுபடியும் கேட்டா நம்மளுக்கு ஒரு இது வந்து அது ஃபர்ஸ்ட் கேட்கறோம் சுவாமி. அது இல்லாம இது திருப்பி நம்ம கேட்டாதான் அந்த இது வரும்ன்றது நல்லா புரியுது. அந்த டைம் அது ஒதுக்கி நம்ம இன்னும் 2வது வாட்டி 3வது வாட்டின்னு கேட்டாதான் அது நல்லா. ஏன்னா இப்படிதான் ஆச்சாரிய ஹிருதயமும் அப்படியே ஒரு மாதிரி அப்படி கொஞ்சம் இதுவா இருக்கு. இதே மாதிரிதான் ஆச்சாரியம் இவ்வளவு டஃபா இருக்காது. இல்ல இவ்வளவு டஃப் இல்ல. ஆனா சொல்ற மாதிரி இது ரொம்பவே டஃபா இருக்கு. ரொம்ப அதாவது ரொம்ப டஃப்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரே பாத்திலே போற மாதிரி இருக்கு. ஒரு டீவியேஷனே இல்லாம கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் அச்சம் சாத்தியம் ஏது மலை நெருப்பு பகை மணப்பள்ளி குளம் இதேதான் திரும்ப 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 வந்துட்டே இருக்கும். அடுத்த வாரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சாமி ஸ்ரீமதே ராமானுஜாயனம். அடியேன் திருவடி சேவிச்சுக்கிறேன் சாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி.